ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த முதல் ஆராதனையிலே காலை ஆராதனையை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் நாம் வேத பகுதி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமான தேவனுடைய சின்னமே, எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆபிரகாமுடைய சரிதை என்னென்று. விசுவாசத்தின் தகப்பன், தேவனுடைய சிநேகிதன். என்ன, ஒரு சாதாரண மனிதன்தான், ஆனால் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை கற்றறிந்த மனுஷன், ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்த மனுஷன். வெளியில் அவ்வளோ பிரபலமாய் இந்த மனிதன் ஊழியம் செய்ததாக, அதாவது நம்மை போல ஒரு அட்டவணையிலோ ஒரு தலைப்பின் கீழ் காணப்படவில்லை, ஒரு அடையாளத்தின் கீழ் காணப்படவில்லை. இவர் அடையாளமே கர்த்தர் தான். கர்த்தருடைய பார்வை ஆபிரகாமாய் கர்த்தர் பார்க்கவில்லை. பூமியிலே ஒரு மனுஷன் உண்டு, அவனை விசுவாசிக்கிறவனாக இருக்கிறான். எல்லாரும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் விசுவாசிகள் தான். இன்று பார்த்தீர்கள் என்றால் எங்கே பார்த்தாலும் விசுவாசிகளை காணலாம் அதிகப்படியாக. ஆனால் சமூகம், தேவ சமூகம் அல்லது ராஜ்யம் நம்ம எப்படி பார்க்கிறது? சர்வசாதாரண மனிதர்களாக பார்க்கிறதா, உண்மையான விசுவாசியை பார்க்கிறதா என்பது தான் காரியம். இந்த 15வது அதிகாரம் 12வது அதிகாரத்திலே பயணம் தொடருது. 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவருடைய எண்ணுதல் விசுவாசமாக எண்ணலை. நம்முடைய விசுவாசம் சமர்ப்பிக்கப்படுகிறது, நம்முடைய காணிக்கைகள் கொடுக்கப்படுகிறது. அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால் பலியாய் பார்க்க வேண்டும். காணிக்கை என்றால் பொருளாதாரம் மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு உகந்த பலியாக கொடுக்கிறோம் என்று நான் நினைக்கிறோம். நான் என்ன சொல்லுகிறேன், அது நீங்கள் பலி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, நான் பலி செலுத்துகிறேன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் காணிக்கையாக செலுத்துகிறோம், அதை கர்த்தர் பலியாக பார்க்க வேண்டும். பலி என்பது நாமே சொல்லிவிட்டால் அதில் ஒரு மேட்டிமை போலது. பலி என்பது எல்லாவற்றையும் சேர்த்து தகனிக்கிறது தான் பலி. அதில் நமக்கென்று எந்த இட ஒதுக்கீடு இருக்கக்கூடாது. வலதுபுறம் போச்சோன்னா வலதுபுறம் போகணும். நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ஜபெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது என்னென்னா, ஆண்டவரே வலதுபுறத்தில் எனக்கு பிடிக்காதவன் இருக்கிறான் ஐயா, இடதுபுறத்தில் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட குடும்பம் இருக்குது, வரவேற்பு மிகுந்த இடத்துல நம்ம ஜெபித்து கடந்து செல்வோம். ஆட்சேபம் இடத்துல நம்ம கண்டு கொள்ளாமல் இருப்போம். இதெல்லாம் ராஜ்யத்தில் அடிபட்டு போயிடும். சர்வசாதாரண மனிதர்கள் தான். பரலோகத்தை நீங்கள் ஒன்றும் திசை திருப்பவில்லை, பரலோகத்தின் கவனத்தை உங்கள் பக்கம் இழுக்கவில்லை. இந்த இடத்துல இந்த மனிதன் புறப்படுகிற பொழுது ஒரு மனநிலையில் புறப்படுகிறான். அவனுடைய மனநிலை பார்க்கிற பொழுது கர்த்தர் போக சொல்லுகிறார். 11வது அதிகாரத்திலேருந்தே கர்த்தர் இவரை ஏவ ஆரம்பிக்கின்றார். 12வது அதிகாரத்தில் தான் இவர் முழுமையாக வெளியேறும்படியான சூழ்நிலை உருவாக்கும். எப்பொழுதோ கர்த்தர் நம்மை நினைத்தருளினார், ரட்சிக்கப்பட்டோம். அப்புறம் பட்சிக்கப்படுகிற சூழ்நிலையில் தான் திரும்பி பார்த்து தேவன் விரும்புகிற வழியில் பயணம் துவங்க ஆரம்பிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பயணப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டதெல்லாம் வேறு. அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வசன குறைவினால் வாழ்க்கையில் நல்லா சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. வார்த்தையினுடைய ஆழம் தெரியாதபடியினால், நாமம் தரிக்கப்பட்டபடியினால் எல்லாம் ஜெபித்து செய்கிறோம். எதை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜபம். அவங்க ஜபம் சொல்ல மாட்டாங்க, ஊழியக்காரர்களுடைய ஜபம், உங்களுடைய ஜபம் வீண் போல. எல்லாம் ஜபம் தான். அதனுடைய மேற்கூரை பார்த்தால் ஜபம் தான் அதனுடைய உச்சகட்டம். ஆவிக்குரிய வளர்ச்சியின் உச்சகட்டம். ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கொடுக்கிறோம். அது ஜபத்து தான் முக்கியம். உபவாசிக்கிறோம், கொடுக்குறோமெல்லாம் அது கீழே வருகிறது. மிஞ்சி போனால் 3 காரியம்தான். சரி, கொடுக்க முடியலன்னா கூட உபவாசி ஜெபிப்போம். கேட்கப்படாத ஜபங்களுக்கு உபவாசம் ஒரு பரிகாரம். இது நம்முடைய வழிகள். கர்த்தருடைய வழிகள் அப்படி அல்ல. ஜபம் உங்களோடு இருக்கட்டும், அதை நான் குறைத்து சொல்லலை. அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன, விருப்பம் என்பது என்ன, எதிர்பார்ப்பு என்பது என்ன, நம்பிக்கை என்பது என்ன, இது எல்லாம் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகள். எல்லாம் ஒரே வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. சில பேர் விசுவாசிப்பான்,
ஆனால் அந்த விசுவாசம் வார்த்தையின் அடிப்படையில் வரும். தட் ஷுட் ஃபிட் டு த டெஃபினிஷன் ஆஃப் த ஃபெய்த். நீங்கள் ஏதாவது ஒன்று நினைத்து கொள்வீங்க, அது ஆசை. எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, அது பேர் நம்ம வைக்கிற லேபிள் விசுவாசம். நம்ம அது ஒரு அட்டவணையில் அது விசுவாசிக்கிறோம். ஐயா, ஒரு கார் வாங்க போகிறோம், இது உதாரணம் சொல்லுன்னு தவற எடுத்துக்கொள்வோம். இது நம்ம ஆசையாக இருக்குது, நம்முடைய ஆசை. இது கார் வாங்குறதுன்றது ஆசை. சூழ்நிலைலாம் நமக்கு தெரியாது, கார் வாங்கணுன்ற அடிப்படை ஆசை. முதல் தலைமுறை காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இது ஆசை வரும். அடுத்தடுத்து தலைமுறை கார் மேலே ஆசை வராது. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கார் எடுத்து இடிச்சிட்டு வர ஆசை இருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் அது எங்களுக்கு அவ்வளோலாம் தவறாக சொல்லலை. இந்த மாதிரி ஆசைலாம் இருக்காது. ஏன்னா எல்லாம் அதுலேருந்தே வளர்கிறாங்க. யாருக்காவது கடை அரிசி சாப்பிட ஆசை இருக்கிறதா? சபையில் ஓப்பனாக கேட்டால் எல்லாம் சிரிப்பாங்க. என்ன பாஸ்டர் பேசுகிறாரு, கடை அரிசின்னா வடை அரிசின்னான்வான். ரேஷன் அரிசிலே வளர்ந்தது இருக்கும். இது நான் சொல்கிறது ஒரு காலம் இப்படி இருந்துச்சு. ரேஷன் அரிசி வாங்கிட்டு போய் பாலிஷ் பிடிச்சி அதில் சாப்பிட்ற குடும்பங்கள்லாம் இருந்துச்சு. அதில் ஒருத்தன் நானும். இது ரெகுலராக இருக்குதோ இல்லையோ, ஆனால் இது ஒரு சுச்சுவேஷனில் வந்துச்சு. அப்புறம் காடா விளக்குலெல்லாம் படிச்சிருக்கேன் நான். இதே வீட்டில் பெட்ரமாஸ் லைட்டில் படிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே கரண்ட் கிடையாது. அப்போது எல்லோரும் கேட்டால், லண்டன் நான் போயிருந்தப்போ கேட்டாங்க ஒரு கான்ஃபரன்ஸில், எல்லோரும் எங்கே படிச்சிங்க? ஒருத்தன் கலிஃபோர்னியா, ஒருத்தன் அவங்கவுங்க ஒரு தேசத்தை சொன்னாங்க. என் டர்ன் வரப்போ சொன்னேன், அவங்கெல்லாம் லண்டனில் படித்தாங்க, ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் படித்தான், ஒருத்தன் நியூசிலாண்டில் படித்தான், ஒருத்தன் கனடாவில் படித்தான். படிப்பு பின்னணி அடையாளங்கள் அதெல்லாம். நீ எங்கே படித்தேன்? நான் காடா விளக்கில் படித்தேன்னு. ஃபஸ்ட்டு புரியல, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிய வச்சேன், எல்லோரும் கை தட்டினாங்க. எங்கேருந்து எங்கே பயணப்பட்டிருக்கிறோம், அது ஒரு ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லி முடித்தேன். அதுபோல் இருக்கிற பொழுது நமக்கு அது மேலே அவசியம் வராது, அருமையும் தெரியாது. முதல் தலைமுறை கார் வாங்க ஆசைப்படுது. இது ஆசை. கண்டிப்பாக வாங்க போகிறோம். இயர் எண்ட் ஆஃபர் போடுறான். மாடலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. புதுசாக வாங்குறவனுக்கு கார் கலரை பார்ப்பான். காரு அவன் ஆசை அப்படியே எதிர்பார்ப்பாக மாறும். என்ன எதிர்பார்ப்பு? ஆஃபர் போடுறாங்க, அது எதிர்பார்ப்பு. இது ரெண்டுத்திலே பயணப்படுகிறது 90% இருக்கும். 10% இருக்கும். சும்மா போய் கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தரை கூப்பிட்டு சொல்லுவார், நீ கார் வாங்க போகிறாய். அவனு அப்படியே திடுக்குன்னு தகவலாக இருக்கும். ஏற்கனவே இஎம்ஐ போயின்னு இருக்குது. ஐயா, காரி உமிழாத குறை எப்படியோ ஓடிக்கொண்டிருக்குது, இதில் 10க்கு இது வேறையா? இங்கே தான் ஆரம்பிக்குது வாழ்க்கை. எபிரேயர் 12:11 விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக படித்து கொண்டிருப்பாங்க. பெண்களும் சொல்கிறேன், ஆண்களும் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துருக்குது. அவன் அடுத்த கோர்ஸ் என்ன படிக்கணும்னு கேட்கலான்னு வெயிட் பண்ணுவான். பையனோ பொண்ணோ அடுத்து எங்கே வேலைக்கு போகலான்னு. அவன் காணான்னு ஒரு திருமணம் நடைபெறணும்னு அவங்க அப்படி ஷாக் ஆகிடுவாங்க. இப்போ நம்பாமல் இருக்க முடியாது. பாஸ்டருடைய லென்த்து தெரியும், பாஸ்டருடைய ஹைட்டு தெரியும், வெயிட்டு தெரியும், டெப்த்து தெரியும். ப்ராஃபஸி சொல்கிறேன். படுவாய் மனசாக ஏன்டா வந்தான் இந்த ஆளுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அன்ப்ரிப்பேர்ட். லவ்வுக்கு ஜவ்வெல்லாம் கிடையாது. நம்ம விசாரிச்சு எங்கே லவ் பண்ண நான் விட்ருக்கேன் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்படியே எதனா இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சின்னு போய்டும். அந்த மழையில் அடிச்சின்னு போகிற மாதிரி. அந்த பரிசுத்தாவினுடைய சாரல் சொல்கிறேன். வார்த்தைக்குள்ளே அந்த வாழ்க்கை வந்துடும். பெரிய ஷாக் அது. விச் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். கதை விளையாட்ட ஐயா இதெல்லாம். அப்பாவும் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டார். பணம் தேவையில்லையா? பிள்ளைங்களும் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. திடீர்னு வார்த்தை வரும். நம்பப்படுது உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது திருமணம். திருமணம்ன்றது ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி. விசுவாசம் அதுக்கு மேலே இருக்கிறது. அவனுக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியாது இல்லை. சில பேர் அழுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் ஷாக் ஆகிடும், சில பேருக்கு அப்பயே திருமணம் ஆன மாதிரி வேர்த்து ஊற்றும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு? நம்பப்பட்டின உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்கிறது. முதல்ல இந்த கார் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லுன்னு இருக்கும். ஆசைப்படுறவனை கூப்பிட்டு கார் வாங்குவேன்னு சொல்லுவான்னு பார்த்தா இந்த பாஸ்டர் ஒன்றுமே சொல்லணுமா. அவனுக்கு காருக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வாங்கினா 6 மாதத்தில் காரணம் கம்பெனிக்காரன் தூக்கின்னு போயிடுவான். அது கர்த்தருக்கு தெரியும். இது சிலரெல்லாம் ஒன்றுமே இல்லாமே கர்த்தர், நான் ஊழியத்தில் பாதையில் வந்தபடி நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கார் தரார். உற்சாகப்படுத்துகிறதாக சிலர் நினைத்தாங்க. புது விசுவாசிகள் ஆழம்ப தெரியாது. பாஸ்டர் என்கரேஜ் பண்ணுறாரு. வாங்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் கேள்விப்பட்டு தான் சொன்னாங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, தனி மனித புகழ்ச்சிக்காக சொல்லலை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம்.
அதே போல் இதே மாதிரி ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு காலத்தில் நடக்கும். ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கவன் ஆனவனை வாங்கலாம், இல்லை படிக்கிறவனை பார்த்து ஒரு சூழ்நிலை வந்து அதுதான் மனம் வந்து விசுவாசத்துக்கு குறுக்கே வரும். நானே நினச்சிருக்கேன், சில பேர் தூர தேசத்தில் நற்செய்தி வரும், பரிச்சு முடிச்சு பிள்ளையாண்டான் போவான்னு நினச்சா அடுத்த வாரம் வந்து நிற்கிறான், ஐம் கோயிங் டு ஃப்ளை ப்ராபஸி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது சறுக்குதல் வரும். அதாவது நம்ம ஒரு கணிப்போம், இது முடித்தோன்னே இது நடக்கும், இது முடித்தோன்னே இது நடக்கும், ஆடி கழிச்சு ஆவணி அப்படி நம்ம நினைப்போம். கர்த்தருடைய அதுதான் விசுவாசம். இந்த பகுதியில் பயணப்படுகிறதுக்கு ட்ரெஸ்ஸு தேவையே இல்லை. அதாவது நிர்வாணமாக வரணும்னு சொல்ல, இதுக்கு எந்த விதமான சீருடையும் தேவையில்லை. இது மதம் கிடையாது, ராஜ்யம். ஃபெய்த் இஸ் அன்லிமிட்டெட். இது மறுபடியும் சொல்கிறேன், ஆசைப்பட்டுட்டு நான் இவ்வளோ தான் கட்டுவேன், அவ்வளோ தான் கட்டுவேன், நான் இதை தான் செய்வேன், இது பூரண ஆசை இருக்கும், முழுசும் டிசையர், எல்லாமே ஆசையின் அடிப்படையில் இருக்கும். அது விசுவாசமாக நீங்கள் வந்து வர்ணிக்க முடியாது, பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. நான் விரும்புகிறபடி அவ கடவுதுன்னு கர்த்தரே சொன்னார், அதனால விரும்பினது அது சுகம் மட்டும்தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அவள் விரும்பலை இயேசுவை. சுகம் வரைக்கும் தான் இயேசுவை விரும்பினாலும், இயேசுவின் மூலம் வருகிற சுகம் விரும்பினாலும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஃபாலோ பண்ணுறப்போ பிலீவர்ஸ், ஃபாலோயர்ஸ் எப்படின்னு எடுத்துக்கலாம். விசுவாசிகள், நீங்கள் இயேசுவை விரும்புகிறீர்களா, இயேசுவிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களான்னு கேட்டால் கோடானு கோடி ஜனங்கள் அவரை ஓசனா என்று வரவேற்றுங்க. அத்தனை பேரும் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இயேசு விரும்பலை. அப்பா வேணா அப்பா பணம் வேணும், அப்பா வேணா அப்பா கார் வேணும், அப்பா காருக்கு டிரைவராக இருக்கணும் சொல்கிறாங்க இல்லையா. உங்களுக்கு ஒன்றும் எல்லாமே செஞ்சு முடிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டேடின்னு இல்லையா பசங்க. அந்த சுவிசேஷ கூட்டம்லாம் அப்படி தான். அதாவது எந்த ஊழியத்தையும் சொல்ல, மத்தேயு, மார்க்கு, யோவான் இதெல்லாம் வந்து சுவிசேஷ புஸ்தகம் இருக்குது இல்லையா, 4 புஸ்தகம், மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா. அத்தனை கும்பலும் ஒன்றுத்துக்கும் உருப்படாத கும்பல். ஆனால் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது, அடையாளங்களாக கர்த்தர் நிரூபித்து காண்பித்தான். ராஜ்யத்தில் அற்புதம் உண்டு, வசனம் மட்டும் இல்லை, ராஜ்யத்தில் அனுகிரகங்கள் உண்டு. தேவன் இன்றும் எழுப்ப வல்லவன். ஏன்னா பிரமாணங்கள் எல்லாம் முறிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருந்தது. இப்போ இந்த தெருவில் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நடந்துதான் பயப்படாதீங்க, இல்லை பக்கத்தில் வச்சுக்கலாம், இங்கே வேணாம், கவர்மெண்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் காசு கொடுப்பான். அப்போ என்ன ஆகும், காசு வர்றது பெருசு இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு இடிமானம் இருக்கிறது, ஒரு காரியம் இடிக்கிறது. இப்போ மானியம் கொடுக்குறான்னா சந்தோஷமாக அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வரலாம். 1000 ரூபா வருது, கலர் டீ வருது, போட்டி போட்டுன்னு கொடுக்குறாங்க, ஆடு மாடு வரைக்கும் வருது இல்லையா அரசியலில். இது வந்து எதுவுமே நம்ம லாஸ் கிடையாது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விசுவாசம் நிர்பந்திக்கப்படுகிறது, ஃபோர்ஸ் டு பிலீவ். அங்கே அப்படி இல்லை, அவன் பிலீவ் பண்ணது எல்லாம் இயேசுவையோ இயேசு வார்த்தையெல்லாம் கிடையாது. அவருடைய அற்புதம், அந்த அபிஷேகத்தை கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது, அந்த அபிஷேகத்தை குறித்த அறிவு கிடையாது, வார்த்தை குறித்த அறிவு கிடையாது, மேசியா என்ற அறிவு கிடையாது, தீர்க்க தரிசனம் தெரியாது. ஆனால் இவர் எல்லாரையும் குணப்படுத்துகிற ஒரு பரம வைத்தி, இலவசமாக பண்ணுறார். இதை அங்கே போனால் புத்தூர் கட்டு, அந்த கட்டு, மாவு கட்டு, இந்த கட்டுன்னு போடுவோம். மந்திராதிக்கிட்ட போனால் காசு கொடுக்கணும். இவர் சும்மா இலவசமாக ஓட்டுறார் பேய். ஆனால் இவரை பார்க்கறதுக்கு தான் அந்த முன்னாடி 12 பேர் இருக்கான், அவனை பார்க்கறது பெரிய விஷயம். அவரை பார்க்க விட மாட்டானுங்க. இதுங்க தான் செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்குது. அப்படியும் இயேசு அவர்களை சந்திக்கிறார். இது மாதிரி தான் போய்கொண்டு தவிர பூரணமாகவே இவர்கள் விசுவாசத்தில் பின்தொடர்ந்தார்களாக்கா, விசுவாசம் வைத்தார்கள் அவர் மீது. முதல்ல ருசிச்சதுக்கு பிறகு தான், நன்மையை கண்ட பிறகு தான். முதல் ட்ராக் வந்து நன்மை தான். இப்போது இந்த முழு சுவிசேஷ புஸ்தகத்தில் வந்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் என்னமோ நன்மை செய்யாரு தவிர அந்த விசுவாசம் அவர்களை மேல் வீட்டாரைக்கு கொண்டு வரலன்றது தான் உண்மை. விசுவாசம் உங்களை நடத்தணும். ஜீவனுள்ள விசுவாசம் இது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். அந்த ஜனங்களிடத்துல கர்த்தர் ஒவ்வொரு பட்டணத்தும் ஒவ்வொரு மாதிரி சொன்னார். வெறும் சிலரை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணல. அவன் பெயின் நம்மளை மாதிரி இப்போ தீர்ற பிரச்சனை கிடையாது, இது தீர்த்தா அவர் தான் தீக்கணும். இது எவனும் கொடுத்து நம்மளுக்கு யாரும் கொடுக்கவும் போகிறதில்லை. பொருளாதார பிரச்சனை மட்டும் சொல்லலை, நான் சொல்கிறது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். மனசுனாலும் தீர்க்க முடியாத ஐயா, ரொம்ப டேமேஜ் ஆகிட்டேன் நான், கர்த்தரே வந்தால் தான் உண்டு, இல்லை நானே கற்றுக்கிட்ட போனால் தான் உண்டு. 2 நாட்டில் பயணப்படுற பொழுது பூர்ணமான விசுவாசம் இருக்கும். வீடு போகிறது காடு வாவான்து.
புரியுதா? அந்த டைம்லேயும் வாய் சும்மா இருக்காது எனக்கு. அதே மாதிரி தான் ஆச்சு. பெதஸ்தா குளத்தண்ணில் இருக்கிறவங்ககிட்ட, என்னப்பா சுகமாக விரும்புகிறா? ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் தெரியாதியா, அது சுகமாகறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, அது இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. வாய் தானே நமக்கு வாழ விடாத பண்ணுறது, வேறு யாரும் இல்லை. என் சொந்த வாய் நாசப்படுத்துகிறது. வந்து கேட்குறது யார் ஒன்றும் தெரியல, அவருக்கே கதை சொல்கிறது. தெரியாது, இது அவ்வளோ சீக்கிரம்லாம் சுகம்லாம் ஆகாது, அப்படியே ஆகும். முதல்ல ஆரம்பிக்கிறப்பவே என்ன ஆகும், இதில் இருக்கிற எல்லா கான்சிக்வன்ஸஸும் எனக்கு தெரியும். பேஷண்ட்டு டாக்டர் மாதிரி பேசுகிறான். ஏன்னா அவன் மரத்தை வாங்கி 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 பழகிடுச்சு. வேலை எல்லாருக்கும் புத்தியும் சொல்லணும் சிலதெல்லாம், மிஞ்சின பதார்த்தமா. அந்த மாத்திரை போட்டு இந்த மாத்திரை போட்டு சரியாயிடும். என்னமோ பாதி கேட்கும் பாதி கேட்காது. உண்மையான விஷயம் சிலருக்கு தெரியாது. நிறைய பேர் கிட்னி பாதிப்பட்டுது. என்னான்னு கேட்டால் பார்மசியில் மருந்து வாங்கி போட்டான். பார்மசி மேலே தப்பு இல்லை, மருந்து மேலே தப்பு இல்லை. இவர் ஏதோ நினச்சின்னு போட்டார், நிவாரணம் ஒன்றே கிடச்சிது, வலி வேதனைலாம் போச்சு. கடைசியில் கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த மாத்திரை அதுக்கு போடவே கூடாது. அது சொல்கிறது தான் படிச்சுட்டு வந்துக்கிறான் டாக்டர். இவன் அவங்ககிட்ட போனால் குறைஞ்சபட்சம் 500 எல்லாம் தடிகடியெல்லாம் பார்த்து ஒரு 1000 எடுத்துகிட்டு வந்துட்டுறான்னா, முதல்ல கன்சல்டேஷன் எல்லாம் கேட்டோன்னா பக்கத்தில் சொல்லலாம் 300 200 வெளில வரப்போ அதே மாதிரி வரும். அது ஒரு மளிகை சீட்டு மாதிரி எழுதி கொடுத்து நம்மளை ராவிடுறான். அதுலேருந்து மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் என்ன செய்கிறாங்க, நான் பார்மசியை பார்த்துக்கிறேன்ட்டு அங்கேயே போய்டுறது. நம்மளுக்கு தான் நோயாளிங்க இருக்கிறாங்க இல்லையா, உனக்கும் சுகரு எனக்கும் சுகரு, உனக்கும் பிபி எனக்கும் பிபி, உனக்கும் கொலஸ்ட்ரால் எனக்கும் கொலஸ்ட்ராலு, இதை மாதிரி நினச்சிக்கின்னு அறிவு ஜீவியாக செய்யாது போய் கடைசியில் ஆயுசு நாட்கள் முழுவதும் பிரச்சனையாக வச்சுக்கின்னு கிட்னி பிரச்சனையாகி அப்புறம் அதை டயாலிசிஸ் பண்ணி ஒரு 1000 ரூபாய் போனால் போதும் உடம்புக்கு, நம்ம சரீரத்தை பார்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் சீக்கிரமாக நீங்கள் இருக்கும். லட்சக்கணக்கில் விட்டு உட்காந்துருக்கும். 100க்கு கணக்கு பார்க்குறோம் 1000 விட்டுருவான், 1000க்கு கணக்கு பார்க்குறோம் லட்சத்தை விட்டுருவான், லட்சத்துக்கு கணக்கு வரும் கோடியை விட்டுருவான். ஒருத்தனை சின்ன வயசு ஒரு வாலிபன், ஹார்ட்டில் ஏதோ பிளாக் இருக்குது, அவனே கார் ஓட்டினான், அவனே ஹாஸ்பிட்டல் போனான். அங்கேயே அவங்களே சொன்னாங்க, டே தாங்க மாட்டேன், டக்குன்னு பணம் கட்டு, சீக்கிரம் அடைப்பு எடுத்துடுறோம், பொழைச்சிட்டு போய் சின்ன பையனாக இருக்கேன். நம்ம ஆள் தான் சொன்னோம் இல்லையா அறிவு, அதெல்லாம் பணம் முடுங்க பார்க்குறான். ஏன்னா ஊரில் இருக்க எல்லா கோடீஸ்வரனும் விட்டு உன்ன மாதிரி நடுத்தர குடும்பத்தையே பார்த்து பிடுங்குவான். அதுதான் இது. என்ன பண்ணிச்சு, திருப்பியும் கொஞ்சம் பலன் இருக்குது. அப்புறம் கூகுளில் பார்த்தான், இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அறிவாளி பாருங்கள். கூகுளில் பார்த்தான், சாட் ஜிபியில் போட்டு கேட்டிருக்கிறான், பெர்ப்ளெக்சிட்டியில் போட்டு கேட்டிருக்கிறான். ஏன்டா எதுக்கு என்னடா கேட்குற மூதேவி நினச்சிக்கிட்டு என் ஸ்டோரி கேட்டோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. இவர் திருப்பி இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு ஓட்டின்னு போயிருக்கார். சி த டைம் இருக்கு விளைவின் அதிகரிக்குது. மயக்கிற ஸ்டேஜில் நல்லா ஆர்கியூ பண்ணுற அளவுக்கு இருக்குது எனர்ஜி. அப்பயே பண்ணியிருக்கலாமா? அங்கே போனாலும் அவனும் அதே சொல்லியிருக்கான். அவனு 2 கேட்டுக்கிறான், நீ 2 கேட்டிருக்க. கொஞ்சம் ஏன்னா டிஃப்ரென்ஸ். பிஸ்னஸ் பேசுகிறான் நம்மள். ஏடா பீட்ரூட்டு கடையில் வாங்குற மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் ரூட்டு பண்ண போகிறான், உன்னை புதைக்க போகிறாங்க உன்னை. அவனும் 2 லட்சம் கேட்குறான், நீ 2 லட்சம் கேட்குற, கொஞ்சம் கம்மி பண்ணு, நம்மளை கொஞ்சம் கவனிச்சுக்கன்ற மாதிரி. அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் முடியாது, ஆஸ்பத்திரி ரேட்டு பண்ணலன்னா போகணும். அங்கேயே மயங்கனா 7 மணி சில்லுன்னு ஆயிடுச்சு, பாடி ஜீவன் எடுப்பட்டுருச்சு. இப்போ பேசுனேன். இப்போ அதான் இது மாதிரி நான் 10 கேஸ் பார்த்துருக்கேன் ஊழியத்தில். 10க்கு மேலே பார்க்கல, நான் 10 கரெக்டாக பார்த்துருக்கேன். அம்புட்டுக்கிட்டேயும் காசு இருக்குது, இந்த 10 பேர்கிட்டையும் காசு இருக்குது. மேல் பாக்கெட்டில் கீழ் பாக்கெட்டில் பார்த்தாலே இருந்துடும். இதில் 2 கார்டு இருக்குது, இதில் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஜிபே இருக்குது, எல்லாமே காசுலாம் இருக்குது. காசு இருக்குது, வயசு இருக்குது, நாலேஜ். இந்த குறுக்கு நாலேஜ் வந்துடுச்சு. கிறுக்கு நாலேஜ் ஆகி குறுக்கு நாலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிறுக்கு நாலேஜ் ஆகி கட்சியில் இவன் படுகொழி. ஆனால் மனைவி பார்த்தீங்கன்னா 27 வயசு பெண்ணு, இந்த படுகொலைக்கு 29 வயசு. பண்ணி சரியாக இருக்கலாமா? இந்த மாதிரி தான் எல்லாம் வயசு கொண்டவர்களுக்கு அந்த வியாதி வரக்கூடாதுன்னு இல்லை, வந்துச்சு ஏதோ ஒன்று நம்ம சரி பண்ணி கொண்டு போகணும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னாக்கா, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல் சில சமயத்தில் அறிவு குறுகே வரும். இது இப்போ சாத்தியம் இல்லை, இது அப்புறம் தான் நடக்கும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்குது. ஏன் நோய் வருது, ஏன் பேய் வருதெல்லாம் கேட்கக்கூடாது. வந்தால் அதை ஓட்ட தான் தெரியணும். அதுலேருந்து நம்ம விடுவித்து கொள்ள நம்ம ஆற்றுக்கொள்ளணும். அதான் விசுவாசம். மருத்துவமனையா மருந்து சிலது பரிகாரத்தை செய்யும். இல்லை மனமா பணமா யோசித்து பார்த்துக்கணும். மனவியாதியா
சரி, அதுதான் சொல்கிறது, உத்தமமாக வாழ்கிறவனுக்கு கர்த்தர் துணை. பரிசுத்த நோய் வராதுன்னு சொல்ல. காலேபுக்கு மன உத்தமாய் வாழ்ந்தான். 85 வயதில் 45 வயதுக்குரிய பலன் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பலன் இருக்கிறது. அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது. ஏன் இந்த வார்த்தை ஒன்றி வச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபித்தா வராது. ஆனால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க, ஜாதிகளோடு கலவாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால தான் அந்த ராஜ்ய ஜெய கம்பீரத்தை கர்த்தர் கொடுத்தார். ரகசியம் இதெல்லாம். வாழ்க்கை இப்படி போகிற பொழுது ஜெபம் அப்படி கிரியையில் காணப்படும். இந்த கிரியை எதன் அடிப்படையில் காணப்படும் என்றால், என் இஷ்டம், என் விருப்பம் எல்லாம் தகனிக்கப்படுகிறது. பியூர் ஃபெய்த் டெஸ்ட்ராய்ஸ் அ டிசையர். பியூர் ஃபெய்த். நான் ஏதோ ஆசைப்பட்டேன்னா நான் ஏதோ ஒரு வியாபாரியா, ஒரு தொழிலதிபரா அப்படி தான் நான் என் பயணத்தை துவங்கினேன். இது ஏன் ஆசை, இதற்கு ஒரு ஜபம், இதற்கு அடியாள்கள்லாம் இருந்தாங்க. அந்த ஜெபிக்கிறதுக்கே கொடுத்து ஊழியம் செய்யலாம். கொடுத்து ஊழியம் செஞ்சால் எப்படி வேணால் வாழலையான்னு கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு பொதுவான விசுவாசத்தில் சொல்கிறேன், ஒன்றே தான் கொடுக்கணும். நீ கொடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எல்லாத்தையும் படைத்த தேவன் அவர் நீ தான் எனக்கு காணிக்கையாக வேணும், உன் காணிக்கை எனக்கு வேணும். இது ரொம்ப கஷ்டமான பகுதி. ஆசை அழிக்கப்படுகிற விசுவாசம், அது விசுவாசம் இல்லை, அது பேய். அப்பாலே போ சாத்தானே. நானும் சொன்னேன், எனக்கு ஜெபிக்கிறவனும் சொன்னான். இல்லை, நல்லா கொடையாளனை பார்த்து முழு நேர ஊழியத்துக்கு வானா, இது எவ்வளோ விசனமாக இருக்கும். வாங்கி அது பெனிஃபிஷியரிக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும், பயனாளிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு குருட்டு விசுவாசம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான். நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, அவனுக்காக உழைக்கிறேன், இதெல்லாம் வேணாம். முதல்ல நீ வா. அப்போது வந்தவொடனே ஒன்று பிரம்மாண்டமான ஊழியெல்லாம் ஒன்றும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். முதல்ல அமரு. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் அமர சொன்னால் அமர விடுமா? வாழ்க்கை, சூழ்நிலை, வீடு, அமரு. அப்படியே போச்சு வாழ்க்கை. அங்கேயே டேமேஜ் ஆகிடும். கனவீனமாகும், மான மரியாதை எல்லாம் காற்றுல பறக்கும். ஆனால் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விடும். யூ ஹேவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் யுவர் ஃபெய்த். ஒரு கிரயத்தை செலுத்தணும் விசுவாசத்துக்கு. வார்த்தை சொல்லுகிறது இதை செய், சூழ்நிலை சொல்லுது செய்யாத. இதை அதுதான் அந்த படுபாய்கிட்ட சொன்னது. ஒரு வார்த்தை சொல்லி தொலைச்சிருக்கலாமேடா, பண்ணுனாலும் சொல்லியிருக்கலாம். சரி, அவன் சொல்கிறான், கட்டுன்னு சொல்கிறான், அப்புறம் தான் பண்ணுவான். அவன் போன ஜீவன் வருமா? குத்தி அழிச்சான்னு வருமா? காசும் இருக்குது. எதுக்கு அந்த ஞானம்? படித்ததே வேறு ஏதோ படிப்பு, மருத்துவ படிப்பே படித்தாலும் எத்தனை மருத்துவர்களுக்கு இதை ஆஞ்சியோ பண்ணி உட்கார வச்சுருக்காங்க? எத்தனை பேருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க? எத்தனை ஜெபிக்கிற ஜனங்களுக்கு இந்த வியாதிகள்லாம் வந்திருக்கு? எப்படியெல்லாம் நடந்திருக்குது சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுகிறது? விதண்டாவாதெல்லாம் பேசக்கூடாது. சில காரியங்கள் கர்த்தரை சார்ந்து போகணும். கர்த்தர் காட்டுகிற சில நடைமுறைகளை சார்ந்து நம்ம போகணும். சட்டத்திற்கு கர்த்தர் மதிக்க சொல்லுகிறார், அந்த சட்டப்படி நம்ம நடக்கணும். சட்டத்துக்கு விரோதமாக போகிறது, அப்புறம் கர்த்தர் பேரை பயன்படுத்துகிற பொழுது நம்ம தீவிரவாத கும்பலாகவே மாறிடுவோம். நல்லா புரிந்து கொள்ளணும். டோன்ட் பிரேக் த லா ஆன் எனி அக்கௌண்ட் ஆஃப் த லேண்ட். அது என்னென்னா, கர்த்தரை என்ன பார்ப்பார்? கீழ்ப்படியாத ஜனம். இது கீழ்ப்படிதல் இல்லை. நம்ம அந்த பட்டியலில் போய்டும். தேவன் நம்ம நேசிக்கிறார் என்றால் நம்ம தான் சொல்லிக்கொள்ளணும். டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஸ் இஸ் ஓன் எஃபெக்ட்ஸ். கீழ்ப்படியாமல் அதனுடைய பலன் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆபிரகாம் விசுவாசிக்கிறான், கர்த்தர் நீதியாக எண்ணுகிறான். முதல்ல விசுவாசம் என்னென்னா, எங்கே போகிறதுன்னே தெரியல. அது கோச்சின் போகிறதெல்லாம் கேஸெல்லாம் எடுத்து வந்துடக்கூடாது. சில பேர் புதுசமண்டை சண்டை வந்துன்னா அது கிளம்பி போயிடும். அந்த மாதிரி சாட்சி சொல்லணும். சில இடத்துல நான் ஆபிரகாமை போகல, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி நின்றேன். அப்புறம் பசி எடுத்துன்னு திருப்பி வீட்டுக்கு வந்துடும். புருஷனும் செய்வான், பிள்ளைங்களும் செய்யும். அம்மா செஞ்சால் அப்புறம் புருஷன் நீ ஒண்டி போவியா, லெஃப்ட்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன்னு. கொஞ்சம் காசு இருந்தால் ஹோட்டலில் சாப்பிடுவான். எல்லாம் தீர்ந்தோன்னே இளையகுமார் மாதிரி வீட்டுக்கு வருவான். புருஷனும் சரி. மனைவி அப்படி இல்லை, அடுத்த வேலை அது ஹோட்டலெல்லாம் சாப்பிடும். அதுக்கு தெரியும் விலைவாசி. நான் அது கோச்சிட்டு ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு, இந்த லாஸ்ட் டைம் உன்னை மன்னிக்கிறேன்யா அப்படின்ட்டு உள்ளே வந்துடும். அது அவன் மன்னிப்பாக கேட்டான், பசி இல்லை இது, சரி இது நடந்த கதை தான், இது நடக்கிறது தானே இதுன்ட்டு அவங்கள விட்டுருவாங்க. பிள்ளைங்களை இதே ஃபாலோ பண்ணுவாங்க. போகிறது ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறது, பெற்றோரை பயம். இது தொட்டு வந்து கொண்டிருக்கும் வாழையடி வாழையாக. இது ஜென்ம சுபாவம் கூட கிடையாது, இது திமிரு. இது அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு அப்படியே ஒட்டுவார் ஒட்டின்றாங்க இல்லையா, தொத்து வியாதி மாதிரி. இது இதெல்லாம் விசுவாசம் புடமிட்டுரும்.
விசுவாசம் என்பது சகிப்புத்தன்மை இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்யாது. அதுதான் மேட்டர். அங்கே ரொம்ப ஆசையாக நான் புறப்பட்டு வந்தேன். என்ன அந்த வீட்டை விட்டு ஆபிரகாம் மனநிலை சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி 7வது வசனம் பார்த்தா தேவன் தரிசனம் ஆகிறார். இன்னும் ஜம்மு, ஐயோ என்ன மாதிரி தேவன்றாது, காணக்கூடாத தேவனை காண்கிறது கண். திடீர்னு பார்த்தா அடுத்த ஸ்ட்ரோக்கு மனைவியை ஒருத்தன் கரெக்ட் பண்ணுறான். ஒழுங்காக வீட்டில் இருந்துருக்கலாமா, நமக்கு திருப்பி இப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா? பையனை ஸ்டார்டிங்கில் அப்புறம் ஹீரோ ஆகிட்டார் அவர், அது வேறு. அப்புறம் எல்லோரும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாம் மேலே சொல்கிறேன், கேத்தூரால் எதுவான ஆபிரகாம் வந்தால் போதும்னு சொன்னம்மா. கிழ போல்டு ஒன்றும் இல்லை கையில். வயசு இருக்கணும், வாலிபம் இருக்கணும், பணம் இருக்கணும். வயசு ஆக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் சொத்துக்கள். இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னா வேணாம், ஏன்னா 2005 அப்புறம் பென்ஷன் கட்டு. உங்களை பார்த்தாலே எனக்கு அங்கிள் மாதிரி எங்கள் அப்பா மாதிரி தான் தெரியுதுன்னு தான் சொல்லுவாங்க. இது கேத்தூரால் ஆபிரகாமே அப்படி நேசிக்குது அந்த அம்மா. ஆனால் வசனம் சொல்லுது எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டார். அதாவது ஈசாக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் வெகுமதியெல்லாம் கொடுத்தார். அப்படியே தனித்து நிற்கிறான் அந்த மனுஷன். கர்த்தரே ஜெயம், கர்த்தரே ஜெயம். ஒன்றுமே இல்லை. ஏடிஎம் கார்டு இருக்குது, பேங்க்கில் இருக்குது, ஜிபேயில், அது ஒன்றுமே இல்லை. துளி காசு இல்லை. கர்த்தர் மட்டும்தான். பரவாயில்ல ஐயா, சரி அப்படியே கொஞ்சம் ஸ்டே டுகெதர் அந்த மாதிரிலாம் இல்லை. 6 புள்ள பெற்றிருக்கான். இதெல்லாம் விசுவாசன் உச்சகட்டம் சொல்கிறேன். மனைவி போயாச்சு, அது கல்ச்சர் வேறு சொல்கிறேன். இது 100 வயசில் புள்ள பெற்ற மனுஷன். இந்த உடல் எப்படி இருக்குது பாருங்கள். சரீர பிரகாரம் மட்டும் சொல்ல, விசுவாசம் கொடுக்குற பலன், சகிப்புத்தன்மை கொடுக்குற பலன் விசுவாசமாக கிரியை செய்யுது. அந்த மனைவி விஷயத்தில் எப்படி இருக்கும்? பாதி விசுவாசம் இல்லை, யூட்டர்ன் எடுத்துன்னு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி போயிடுவான் எல்லாம். இல்லை தன்னை மாய்ச்சிக்க போவான். இந்த அவமானத்துக்கு மேலே இங்கே வாழ முடியாது ஐயா. அதுதான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் என்பது பூர்ண விசுவாசம் உங்கள் கரத்தில் இருக்காது. உங்கள் வாழ்க்கை விசுவாசமே சொல்கிறேன். இந்த அவமானத்தை சகித்து நீங்கள் ஜெயித்து காட்டுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். பூர்ண விசுவாசம். நான் இங்கே எழுதி கொடுக்குறேன் ஜபத்துக்கு, அங்கே ஜெபிப்பாங்க, இங்கே இது பண்ணுறேன், அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் ஜெயித்து காட்டினால் ஒழிய ராஜ்யம் 10% நம்பாது. 10 தம்படிக்கு நம்பாது, 10 பைசாக்கு நம்பாது. அப்படி சொன்னால் புரியும். ராஜ்யம் நம்புகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த பாடுகள் இருக்கும். அப்போ என்ன சகிப்புத்தன்மை? மனைவியே ஒருத்தன் கொண்டு போயிட்டான், தனக்கு மனைவி ஆக்கி கொள்ள. தெரிஞ்ச விஷயம், அது என் வாய் சரியில்லாமல் அதை சகோதரின்னு சொல்லி தொலைச்சு. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்கிறானுங்கப்பா, மாட்டின் சாவு, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், போ கர்த்தர் விடுதலை கொடுத்தாருன்னு சொல்கிறவனும் இருக்கான். இது மிகப்பெரிய பிரச்சனை வேறு. திரும்பி பார்த்தா உற்றார் உறவினர் இனஜன மக்கள் எல்லாம் நம்மளை காரி உமிழ்வாங்க. பைத்தியம் பிடிச்சிச்சான்னு தெரில. இங்கே ஒழுங்காக இருந்திருக்கலாம், என்ன வேலை இருக்குது? கூட்டு தொழில், எல்லார் குழந்தைங்க கொஞ்சிக்கின்னு, எல்லார் குழந்தைங்க சோத்தை ஊட்டிக்கின்னு, எல்லா குழந்தைங்கன்னு வளர்த்துக்கின்னு அப்படியே போயிட்டு இருந்தது வாழ்க்கை. திடீர்னு இவரை வெளில கூட்டு வர்றது, அது சாதாரணமாக வந்தாலே இந்த வயசுக்கு மேலே எப்படி இங்கே போகிறதுன்னுவாங்க. 75 வயசு பார்க்கல. அந்த அழைப்பில் கீழ்ப்பணிஞ்சு வந்தாருன்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் இருக்குது பாருங்கள், அப்படியே உயிர்ப்பிக்குது விசுவாசத்தை. அந்த சத்தம் பரலோகத்திலிருந்து வருகிற சத்தம் அப்படியே உயிர்ப்பிக்கிறது உள்ளான மனுஷனை. சத்தம் மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம், தேவனுடைய சத்தம். இந்த தனி மனுஷனுடைய ஆத்துமம் உயிர்ப்பிக்கிறது. இது ஒன்று தான் உயிர்ப்பிக்க முடியும். அதான் வேத வசனத்தினால்தான் விசுவாசம் உயர்த்தப்படுகிறது. வேதத்தில் ரோமரில் வாசிக்கிறோமே, விசுவாசம் எதிரால் வருகிறது, வேத வசனால் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் அது. போ, தேசத்தை விட்டு போ, இனத்தை விட்டு போ. அந்த காதில் பேசுகிற சத்தம்லாம் நான் சொல்ல, அது மனவியாதிகாரங்க சொல்லுவாங்க, காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. இது நல்லா தெரியும் ஆத்மாவுக்கு, இருதயத்துக்கு தெரியும் இந்த கர்த்தருடைய சத்தம். அது அப்படியே எப்படியோ அந்த மனுஷி, அதாவது கூட இருக்கிற அந்த அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அம்மாவும் வரேன்ட்டு. எங்கே போகிறதுன்னு தெரில. இப்போ எங்கேயாவது போகலான்னு சொன்னால் இடத்த சொல்லணும். எங்கே போகிறேன்னாவது பசங்களே விடாது. கதவுங்க எங்கே போகிறோம், போகிறப்ப கேட்காத, கம்முன்னு உட்கார், பக்கத்தில் இருக்கிறத நோண்டி விடும், நீ கேளுன்னு. அது திட்டுவாங்கன்னு தெரியும், அதுக்கு அறிவு. பார்க்குறேன், கேளு, எங்கே போகிறேன்னு கேளு. இன்னொன்று நோண்டும், இன்னொன்று நோண்டும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் திட்டுவாங்க, கட்சி கொதறிடுவாங்க.
நீ கேளுன்னு அம்மா அப்படியே 3வது 4வது டர்ன் என்னன்னா அம்மாவை சீண்டி சொல்லணும் நீ கேளுன்னு. யார் கேட்டாலும் தெரியலையே வழின்னா வண்டி ஆஸ்பத்திரிக்கு ஓட்டு மனநிலை மருத்துவமனைக்கு ஓட்டுன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர ஏதோ உட்காராது. இதுதான் இது எங்கே போகிறதுனே தெரியல. ஏதோ கொண்டு போகிறான்னா சஸ்பென்ஸை வச்சுருக்காரு, எனக்கு இது வாங்கி கொடுக்க போகிறாருன்னு ஒன்று. அது விசுவாச அறிக்கை மாதிரி. அது எனக்கு ஏதோ வாங்கி கொடுக்க போகிறாரு, அப்பா தான் கூப்பிட்டு போகிறாருன்னு அது சொல்கிற பார்த்தப்ப நம்மளுக்கு பாதி விசுவாசம் போயிடும். ப்ராக்டிக்கலி டாக்கிங். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எங்கள் கூப்பிட்டு போய் இது மாதிரி சொல்லுங்கள், எங்கே போகிறேன்னு தெரில, வண்டியில் உட்காரு போகலான்னா ஏதோ அப்பா சஸ்பென்ஸில் வாங்கி கொடுக்குறாருன்னு நினைப்பாங்க. ஒரே தெரு 3 வாட்டி சுற்றுறீங்களாக்கா, எது ஓரங்கட்டு நான் இறங்கிக்கிறேன்னுவாங்க. இல்லை யாருக்காவது என்ன மாதிரி ஆட்கள் ஃபோன் பண்ணாங்க, அங்கிள் வாங்க அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, மரம் கலந்துருச்சு. ஒரே தெரு 10 வருஷம் சுற்றிட்டு இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா ஆபிரகாம் மாதிரினா அவ்வளோதான், இன்னும் டென்ஷன் ஆகிடுவாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்குனாக்கா பக்காவாக முடிவு பண்ணுறோம். சுத்தமாக மரம் கழட்டுச்சு அப்பனுக்குன்னு. எம்மா ஏடிஎம் கார்டை வாங்கி எங்கன்னா விட்டுற போகிறாருன்னு பொண்ணு சொல்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்க உங்களை செக்யூர் பண்ணுவாங்க, அடுத்தது உங்கள் உடைமைகளை செக்யூர் பண்ணுவாங்க. அழகாக குண்டு கட்டே கூட்டணும் போய் ஏதோ ஒரு மனநிலை டாக்டர் முன்னாடி உட்கார வச்சுருவாங்க. விளாட்டு இல்லை, சாரால் கூட்டு வரதெல்லாம் பொம்பளை. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு மேலே எங்கே வேணால் சுற்றலான்னா நான் சுத்த சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு வாலிபன் ஒரு கன்னி பெண்ணோட வெளில போகிறதுக்கு ஆசையாக இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போகிறதுக்கு ரொம்ப பெரிய பயமாக இருக்கும். பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப பயமாக இருக்கும். அப்புறம் தனியாகவே போகிறதப்போ வீட்டில் இருந்து ஃபோன் வந்தாலே எடுக்கிறதுக்கு பயமாக இருக்கும். என்ன கேட்குமோ தெரியல அந்த அம்மா. அது க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். பொண்டாட்டி கால் பேசுகிறானா, எவன் பொண்டாட்டி கூட பேசுகிறானான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபோன் பேசுறதை வச்சு. சத்தம்லாம் இல்லை, அந்த மோரக்கட்டை பார்த்தாலே தெரியும். சொல்லு அப்படின்னா எங்கேயோ மாட்டியிருக்கான்னு அர்த்தம். சொல்ல என்ன அப்படின்னா ஏன் வீட்டில் இருந்தால் கால் வந்துருக்குதுன்னு. நான் வண்டி ஓட்டுறதா என்ன ஓட்டுறது நான் சாவர அங்கேயே திட்டின்னு இருப்பான். ரோட்டில் எவ்வளோ பேர் பார்க்குறான், அதெல்லாம் இல்லை. எல்லோரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லை, ஏதோ பாவம்மா நல்லா அந்த மாதிரி தான் வாங்கினு சொல்லிக்கிறது உலகத்துக்கே தெரியும். காசு இருந்தால் கூட இவ்வளோ அந்த வீட்டில் அப்போ சொல்ல வேண்டியதானே. அந்த டைம் மறந்துடும். அது பேர் தான் மனைவி. டக்குன்னு அது ஞாபகம் வரும், டக்குன்னு அது குதிக்கும், டக்குன்னு அது மெசேஜ் பண்ணும். மெசேஜ் பண்ணிட்டு பார்க்கலன்னு டிக்கு காட்டுது இல்லையா, அது பார்க்கலன்னா அதனால் இந்த ப்ளூ டிக்கெட் நிறைய பேர் வைக்கிறது இல்லை. பார்த்ததும் தெரில, பார்க்குறதும் தெரில. அதனால் பார்த்தியே இல்லைன்னு அந்த அம்மா ஃபோன் பண்ணால் லாரி எதிர்க்க வரும், எடுக்கிற வரைக்கும் அது அடிச்சுக்கினே இருக்கும். அவ்வளோதான் எடுத்தோன்னே வா ஓ ஓ ஓ சரிகம 15 மாதிரி இங்கே அந்நிய பாஷை பேசிட்டாங்க, என்ன பேசுன்னு தெரியும் இல்லையா. அப்புறம் கேட்டால் என்ன பேசுகிறேன், லாரி சத்தத்தில் கேட்கல, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னுவான். இது எல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். இது விசுவாசம் மனைவியை கூட்டு போகிறது பெரிய விசுவாசம். விளையாட்டில் துணை வினையாக இருக்கும். பார்வைக்கு சொல்கிறேன். இதை போய் கட்டி வச்சாங்களே நம்மளுக்கு. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால், லவ் மேரேஜாக இருந்தால் தளத்தெல்லாம் நடிச்சுக்குவான். இதுக்காக நான் ஆசைப்பட்டேன். ரெண்டும் அப்படி தான் பேசிக்கும். பசங்களும் அதை ஏற்றி விடும். நல்லா இருக்கிற சாஃப்டான ஃபேமிலி இது உண்மையிலே நடக்கும். டெரரான அப்பா எல்லாமே ஒரு நல்ல ஃபன்னியான அப்பாவாக இருக்கிறாருன்னா எப்படிம்மா இவரை கல்யாணம் பண்ணேன், உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் கட்டாயப்பட்டினாங்களா? ஐயோ நீ இல்லாத போயிட்ட ராஜா, நீ இருந்திருந்தானே விஷயமே வேறு. நான் இருந்திருந்தா விட்டுருக்க மாட்டேம்மா. நம்ம எஜுகேஷனு, நம்ம ஃபீடு, நம்ம எல்லாமே பாவம் அந்த மனுஷன்தான். தடுப்பூசி போடுறதுலேருந்து கடைசி வரைக்கும் இதுக்கு கக்கா கழுவி எல்லாம் கழுவி இது எல்லாமே பண்ணி உருவாக்கி விட்டா கடைசியில் அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்குது, ஏன் இருந்தாலும் கட்டினேன். இதெல்லாம் சகிச்சு கொண்டு போகிறவன் தான் புருஷன். சரி, அது கூட பரவாயில்ல. இது கூட்டு போகிறப்ப பாருங்கள், ஆபிரகாம் குடும்ப நிர்வாகம். பிள்ளைய கூட்டு போகிறாரு, சாயங்காலம் பார்ப்போம். அந்த பிள்ளையும் கம்முன்னு போகுது, மனைவியை கூப்பிட்றாரு, கம்முன்னு வருது, எதுவுமே பேசலை, நோ கொஸ்டின், கூப்பிட்டா வரணும். இது நடக்குமா, நடக்க முடியுமா? மனைவியோடலாம் வர்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல சொல்லு. ஏன்னா இப்போ இருக்கிற சகோதரி என்ன செய்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்க மம்மி கேட்கும் எங்கே போகிறேன்னு. நம்ம மூஞ்சை காட்டுற மாதிரி காட்ட முடியுமா? போகிறப்ப எங்கே போகிறேன்னு கேட்குறேன்னு. எங்கே போகிறேன்னே தெரில. எங்கே தான் போகிறாராம், ஏங்க நீங்கள் பட்டு போட தானே எடுத்து கொடுக்க போகிறீங்கன்னுச்சுன்னா பயணத்தை நிறுத்திடுவேன் நான். சரி, பட்டு புடவை கட்டுற பழக்கம் இல்லை, சுட்டிதார் போடுது.
எனக்கு ஜுவல்லரிக்கு தானே போகிறோம். நான் இப்போ நகை வேலை தெரியுமா உனக்கு என்ன விற்கிதுன்னு? பயணம், என் பயணமே கடைசி பயணமாயிடும், இறுதி பயணமாயிடும். அப்படியே சாஞ்சிடும். நான் என்ன கேட்டேன்? நகை கடைக்கு தானே போகிறோம், அதானே நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. சஸ்பென்ஸ் ஆனிச்சின்னா அவ்வளோதான், கர்த்தராவது கத்திரிக்காவது என்ன ஆகும் என் நிலைமை. சரி, அதுவே இல்லை. இந்த அம்மா பாட்டுக்கு புறப்பட்டு வருது. லோத்து எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவான், அது வேறு விஷயம். லோத்து வந்து அடாப்டட் சன் மாதிரி அந்த காலத்தில். ஆனால் அது கர்த்தரை அனுமதிக்கலை. அது பழக்கம். அது லோத்து தனியாக இருந்து பழக்கம் இல்லை. எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கல்யாணம் ஆனாலும் எல்லாம் புறப்பட்டு. ஆனால் சாரால் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வேணால் கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு அம்மாவை. சாயந்தரம் சர்வீஸ் வராதவங்க சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குறவங்க பாஸ்டரை போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ என்ன பிரச்சனை? பாஸ்டரை ஏன் பார்க்கணுன்னு பிரச்சனை வந்தால் தானே பாஸ்டரை பார்க்கணுன்னா அது ஒரு பிரச்சனை. இது பாஸ்டரை பார்க்கறதே ஒரு பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி எங்கே போனாலும் இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்கனாக்கா உங்களை ஈஸியாக கூட்டின்னு போயிடுவாங்க. ஆம்பளைங்களை இங்கே வாங்கலேன். பொம்பளை பசங்க இந்த வீட்டில் எல்லாம் நல்லா நடக்கும். எங்கேயாவது பசங்களுக்கு எதாவது வேணா, டேடி இங்கே வாங்க டேடி, நம்ம இல்லை டேடி. அந்த ராகம், அந்த முகஸ்துதி எல்லாம் பார்த்தீங்கனாலே எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு, மகள் இல்லையா போகலாம், என்ன வேணும், அப்புறம் எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சோம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது டேடி, கொஞ்சம் வெளில இருங்க, நான் படிக்கணும், டைம் இல்லை, AK-47 மாதிரி பஞ்சன் என்ன வருது. அப்போ நம்மளை டிரைவராக தான் பயன்படுத்தியிருக்கா. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் மனைவி வெளில கூட்டு போகிறதுன்றது வந்து அது பயங்கரமான கலை. ஆனால் மனைவி நினச்சா புருஷனை ஈஸியாக பிக்கப் பண்ணுறோம். அது வாங்கிட்டு வந்த வரோம். இது கிருபை, அது வரோம். அவ்வளோ சீக்கிரம் எடுக்கப்படாது வரோம். கிருபை மாயையில் மறைஞ்சிரும். இப்போது இந்த மனுஷன் மனைவியை கூட்டு போகிறத பார்த்தோன்னே கர்த்தர் இறங்குறார். யாருமே பண்ணாத பண்ணிட்டடா சாமி, நீ உண்மையிலே குடும்பத்தோடு பயணப்படுறது ரொம்ப கஷ்டம். நீ அந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டப்பார், உனக்கு நான் தரிசனமாகவும் இருக்க முடியாது. அதுக்கு தான் தரிசனமானது 7வது வருஷம். இல்லை உண்மையிலே இது நீங்கள் வேணால் எங்கன்னா கூப்பிட்டு பாருங்கள். பழக்கம் இல்லாத இடத்துக்கு புதுசாக போகிறோன்னா யாராவது அங்கே இருக்காங்களா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிங்களா, அது ஸ்பீக்கர்லையாவது போட்டு அங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த அம்மா மூவ் ஆகும். இல்லைன்னா போகிற வழியிலலாம் அவங்க அம்மா பேசினே வரும். என்ன புள்ள, என்ன பாப்பா போயிட்டியா, என்ன ஆச்சு ஏதாச்சு, நம்ம அந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் வீடியோ பஸ்லலாம் போனால் பாட்டு ஓடின்னு இருக்கும், சினிமா ஓடின்னு இருக்கும், ஒருத்தன் தூங்கின்னு இருப்போம், ஒருத்தன் படம் பார்த்துன்னு இருப்பான், பயண கலைப்பு தெரியாது இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி இப்போது எந்த காரில் போனாலும் அவங்க அம்மா கமெண்ட்ரியில் வந்துன்னே இருக்கும். நம்ம வீட்டு அம்மாவோட அம்மா சொல்கிறேன், பார்த்து என்னதான் நினச்சினுக்கிறீங்க மாப்பிள்ள, தெரில, சுத்தமாக தெரில, என்னென்னமோ லாங்குவேஜில் எழுதிக்குது சைன் போர்டெல்லாம். ஒரு வாட்டி அப்படி போய் அப்படி போனாக்கா விசுவாசி ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிட்றாங்க. இங்கே தான்ன்றான். இருந்தாலும் ரியல் எஸ்டேட் மாதிரி ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டியில் இப்படி போ இப்படி போ கடைசியில் போய் இடம் கேட்குறேன், எல்லாம் தெலுங்கில் பேசுகிறாங்க. என்னடா நீங்கள் கும்மிடிப்பூண்டி தாண்டி வந்துருக்கிறீங்க, சொன்னது திருவத்தூர். இப்படி பூந்து வா இப்படி வா, கூகுள் அனுப்புகிறேன், அந்த அனுப்புகிறேன், எதுவுமே அனுப்பலை, வாயிலே வந்துருக்குது கமெண்ட்ரி. போய் பார்த்தா நான் பழைய ஞாபகத்தில் பழைய அட்ரஸ் கொடுத்துட்டேன், திருவத்தூர்லேருந்து காலி பண்ணி இங்கே வந்துட்டோம். அது ஏதோ ஒரு AP பார்டர், அது எல்லாம் தெலுங்கு பேசுகிறாங்க, நமக்கு தெலுங்கு வராது. நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், அவன் தெலுங்கில் பேச சொல்கிறான். அது ஊரில் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு அவன் சொன்னது எனக்கு லெஃப்ட்டுக்கு நான் ரைட்டாக நினச்சிக்கினேன். அதில் ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றின்னு வந்தேன். என்ன பண்ணுறது, நம்ம ஆட்கள் அப்படி தானே, அன்பாக கூப்பிட்றது அது ஒரு அன்பு, அது அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே கூட வாய்க்கும். ஏன்னா நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். என் மனைவியோடு கூப்பிட்டு வரப்போ ரொம்ப கஷ்டம். இது வந்து ப்ராக்டிக்கல். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கூப்பிட்டு போகலாம் மனைவியை, தங்க கடைக்கு கூட்டின்னு போகலாம், நகை கடைக்கு, புடவைக்கு கூட்டின்னு போகலாம். விவரம் தெரிஞ்சவங்க அது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போக முடியுமா? தண்ணி கொடுத்துன்னு செய்கிறவன் மாமியாரை போய் பார்க்கணுன்னாக்கா அந்த நேரத்தில் பிரச்சனை வந்துடும். மனைவிக்கு வயிறு வலிக்கும், ஸ்டமக் பெயின் வரும், ஹெட் ஏக்கு வரும், வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துன்னே இருக்கும், வாந்தி எடுக்கும். எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்வேன் நான், அம்மா வாந்தி எடுக்கிறேன், அடி சேர்ப்பால், என்னடா அவனுக்கு, என்னடா டேய் என்ன வேலை பண்ணி தொலைச்சிருக்கேன், எம்மா அது வேறு வாந்திம்மா, பசங்களாம் காலேஜுக்கு போகிறாங்க வாந்தி எடுக்கிறான்னு சொல்கிறேன். அப்படி தானே இருக்கும். நான் சொன்னேன்ல, அதுக்கு தான் உங்கள் அம்மாவை பார்க்க வரலன்னு.
எனக்கு இனி வரல. நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம். இப்போது காணாத கர்த்தரை போய் பார்க்கணும். பார்த்த மாமியாரை பார்க்கறதுக்கே பிடிக்கல. எங்கள் அம்மா கண்ணை முன்னே 10 சவரன் நகை வரும்னு சொன்னால் உங்கள் தங்கச்சி உட்காந்துக்கிறாள்ல, அவள் கண்ணை முன்னா தான் இது எனக்கு வரணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொண்டு போகிறது. நீங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறது, அதுவும் பிடிக்காதவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறது, அல்லது எதிர்மறையான அபிப்பிராயம் இருக்கிறவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதே கஷ்டம். இது எல்லாமே ஒரே பிளானெட்டு, ஒரே லாங்குவேஜ், ஒரே ஃபுட்டு, ஒரே கல்ச்சர், ஒரே சிவிலைசேஷன். மாமியார் மருமா எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். எப்படி க்ளோஸ் பண்ணுங்க பசங்க வந்தால் சொல்கிறேன். இது காணாத தேவனத்தில் கொண்டு போகிறதுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் இருக்கும். நம்பணும். இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. விசுவாசம் இப்போவே நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசம் வார்த்தையின்படி இருந்தால் தேவன் அதை நீதியாக எண்ணுகிறார் என்றால் உங்கள் வீட்டம்மா தானாக வரும். இந்த வசனம் எங்கே முடிய தெரியுமா? அந்த பயணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:32 வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, பின்னும் நீ வீட்டார் ரட்சிக்கப்படும். பயணத்தில் இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டுச்சு. காலடி எடுத்து வச்சது எகிப்து விட்டு வரா மாதிரி, தாய் வீட்டை விட்டு வரா மாதிரி, சொந்த மண்ணை விட்டு வராது. அது சாத்தியமே கிடையாது பெண்களுக்கு. ஆண் அல்ல பெண் அல்ல, புது சிருஷ்டி தான் காரியம். தெரிஞ்ச லொக்காலிட்டிக்கு போவாங்க. இப்போ டூருக்கு போகிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கும். சில பேர் போகிறாங்கனாக்கா அது அவங்க திறமை, அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய அறிவு, முதல்ல அறிவு இருக்கணும். அது குறித்த நாலேஜ் சொல்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா 4 பேரை கூட்டுன்னு உனக்கு துணை நான், எனக்கு துணை நீங்கள். எவ்வளோ சினிமாவில் பார்க்குறான், கணவனாரை கத்தின்னு போயிடுறான். இப்போ மனைவி இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா தாராளமாக கூட்டு போடாப்பா, எதனா கொடுத்துட்டு கூட்டு போடான்னும். இது இன்றைக்கி நிலைமை. சாதாரணமே பயப்படுவாங்க. பொம்பளை பசங்க வச்சுருக்கிறோம், தனியாக போகிறோம், ஒன்றுமே தெரியாது, ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், பாஷை தெரியாது, என்னான்னு கேட்க தெரியாது. இன்னும் ஒரு குடும்பம் கூட வந்தனாக்கா தைரியமாக இருக்கும். அது எப்படின்னாக்கா அவனுக்கும் அவன் தெரிஞ்சவனெல்லாம் கூட்டு போக முடியாது. அவன் தெரிஞ்சால் நம்ம கூட வரமாட்டான். சொல்கிறேன், அதுக்கும் பாஷை தெரியாது, எனக்கும் பாஷை தெரியாது. 2 பேரும் சேர்ந்துன்னு உனக்கும் சுகர் எனக்கும் சுகர் மாதிரி தைரியமாக போகலாம். இன்னும் ஒரு தெம்பு இருக்கும், இவர் கூட இருக்கிறாரு. அவருக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஒரு கூட ஒரு துணை இருக்குது. துணைன்னா என்ன, ஏன் துணை இல்லை, இன்னொரு குடும்பம் வருது. சரி ஏதோ பார்த்துக்கலாம். ஒரு துணை இருந்தால் ஒரு தைரியமாக போவாங்க. இது அப்படிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அது அடி எடுத்து வைக்க 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 அந்த மாகாணம் இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆம்பளையே அந்த ரோட்டில் போக முடியாதுன்னு நான் ஒருத்தன். நான் இந்த இடத்துக்கு போனப்போ ஆபிரகாம் கடந்து சென்ற அந்த உலக உருண்டையில் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சு போகிறப்போ, ஐயோ இந்த டைமில் ஏன் வந்தீங்க, நான் என்ன நம்ம பேசுவேன் இல்லையா, தமிழ் ஆள்கிட்ட சொன்னேன், நான் என்ன போம்னா நான் அடப்பாவே ஆம்பளைங்களே தூக்கின்னு போயிடுவானுங்க இங்கேன்னு. ஐயோ டே என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிற. இப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்கும், அந்த பக்கம் போவாத கருப்பை அவனை சுற்றுதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. என்ன சொல்ல பேய சொல்கிறேன். அந்த மாதிரி இது தனியாக போகிறதுக்கு இது தைரியம் வேணும். வீட்டில் அம்மாவை யோசிக்கணும், வீட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணணும். எல்லாத்துக்கு மேலே ஒரு அட்ரஸ் இருந்தாலும் அது சொல்லிடலாம். இன்னொரு 10 நாளில் நம்ம இங்கே போய்டுவோம், டெஸ்டினேஷன் தெரியும். இது எங்கேயுமே தெரியாது, அதுதான் இங்கே பிரச்சனையே. விசுவாசம் உன்னோட போகக்கூடாது. ஐயா என் பொண்ணையும் கூப்பிட்டு போகணுமா, நீ போயிட்டாவது லெட்டர் போடலாம் இல்லையா, நாங்கள் அமுச்சு வைப்பேன், நல்லா அமுச்சு வைப்பேன், நீ எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் விசுவாசம் உஷாரான விசுவாசம். அது ஒன்று பிக்கப் கூடவே கையோடு கூப்பிட்டு போங்க. எனக்கு கல்யாணம் ஆனப்போ கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னே என்னென்னா, மனைவியோட போ, மனைவியோட வா. எங்கே அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, தனியாக அனுப்பாதேன். நான் அது எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன வார்த்தைன்னு நான் புரிஞ்சுக்கினேன். சத்தியம், அந்த மனுஷன் இருக்கானோ போய் சேர்ந்துட்டானோ தெரில. ஆனால் அது சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. தனியாக அனுப்பாதீங்க, கூடவே போங்க, கூடவே வாங்க. அப்படியா, அப்படி கொஞ்ச நாள் பயணப்பட்டோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த மனுஷன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நான் புரிஞ்சுக்கினேன். ஒரு சூழ்நிலை வந்துச்சு, தனியாக போக வேண்டிய சூழ்நிலை. திரும்பி வந்தப்போ புரிஞ்சுக்கினேன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, இதுங்க ஒரு 420 அப்படின்னு. அது சில விஷயம்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்க, புரியாது. ஆனால் அது when we pay attention it safeguards us lot. அதுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் தரிசனமாகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசுவாசம். இந்த மனுஷன் எதுவுமே செய்யலை, விசுவாசிக்கிறார். பூரண விசுவாசம் உங்களுக்குள்ளே கனிகளை கிரியேட் செய்யும். கனிகள் கிரியேட் செய்யும் பூர்ண விசுவாசம். தனியாக கனிகளுக்கெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்காக செபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு கனிகள் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு மனசாப்படுகிற
உண்மையிலே விசுவாசம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு இதெல்லாம் அடி வாங்கிடும், சுயம் அடி வாங்கிடும். எவ்வளோ பெரிய தன்மான பிரச்சனை இது. பொண்டாட்டியை ஒருத்தன் கூப்பிட்டு போயிருக்கான்றது, மீசை முறுக்குது, தானாக மீசை துடிக்குது, இல்லாத வேறு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு பெரிய தன்மான பிரச்சனை. இங்கே தட்டும் நம்ம ஜனம் இருந்தா இதோ கூப்பிட்றேன் மாமனே மச்சானே. நீ பிரித்தெடுக்கப்பட்டால் பிரித்தெடுக்கப்பட்டது தான். கடந்து செல்கிற சோதனையில் எகிப்தில் திரும்பி பார்த்தாலும் ஜனங்களால் பயணப்பட முடியல. உங்கள் பயணங்கள் உங்களை சோதிக்கும், உங்கள் பயணங்கள் உங்களை புடமிடும், உங்கள் பயணங்களிலே தேவ தரிசனம் இருக்கும். பயணங்கள் அசௌரியமாக இருக்கும். தாலி கட்டி கொண்டு வந்த நாளிலிருந்து மனுஷனோடு வாழ்ந்து நான் மல்லு கட்டுகிறேன் ஐயா, ஜப குறிப்பெல்லாம் அப்படி தான் வரும். ஒரு இடத்துல ஒழுங்காக நாங்கள் இல்லை. அதாவது அதனுடைய பொருள் என்னென்னா, அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மாதம் பணம் வரும், அடுத்த மாதம் வராது, அடுத்த மாதம் வருமானு சொல்ல முடியாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இல்லை ரெகுலராக வர்றதும் இப்படி தான் சொல்லுவோம். அந்த அம்மாவும் ரெகுலராக பணமும் வருது, கூட அவங்க ஜனங்களும் வந்துடுறாங்க ஐயா. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் சொல்ல வருகிற கருத்து என்னன்னாக்கா, உங்கள் பயணங்கள் நீங்கள் நினைக்கிறதே போல் ஒரு ப்ளசண்ட் ஜேர்னியெல்லாம் இருக்காது. நம்ம போகிறப்ப தான் பஞ்சர் ஆகும், நம்ம போகிறப்ப தான் பாதி வெளில நின்றோம். நம்ம எல்லாம் நல்லா போயின்னு இருக்கோம். நம்ம பிள்ளை சொல்லணும் வண்டியை நிறுத்தி எனக்கு ஒன்றுக்கு வருதுன்னும், மொத்த பேசஞ்சர் நம்மளை அப்படியே அடிச்சுன்னு ஒருக்கிற மாதிரி பார்ப்பான். இல்லைன்னா இப்படியே போய்ட்டு வேணும். எப்படி இருக்கும்? டேய் அப்பா எல்லாத்தையும் தள்ளின்னு போய் நிறுத்துறா. ஏன் சார் அங்கேயே போயிட்டு வரக்கூடாதான்? இல்லை பாப்பாவுக்கு. இதெல்லாம் நடக்கும். நான் சொல்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆனால் பயணங்கள் அசௌகரியம் இருந்தால் நம்ம ஆட்கள் உடனே ஃபோன் அடித்து எல்லா தீர்க்கதரிசியும் ஒன்றா கேட்டு பார்ப்பாங்க. ஏ என்ன சொல்லுது, பி என்ன சொல்லுது, சி என்ன சொல்லுதுன்னு. எல்லாம் ஒன்றா சொல்லிச்சுன்னா தப்பிச்சாங்க முதல்ல உரைச்சவன். இல்லை ஒவ்வொன்றும் ஒரு கலரில் சொல்லிச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே ஃப்ராடு பயிலுங்க. நான் 500 ரூபா அனுப்ப மாட்டேன். 500 ரூபா அனுப்புறியாடா? 50 பேர் 50 ரூபா 10 பேருக்கு அனுப்புகிறேன்ல, எல்லாருக்கும் கட்டு இந்த மாதம். இதோ வச்சிருப்பான் இல்லையா நம்ம ஆளுங்க கான்டாக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டு, இந்த ஊர், பின்கோடு, ஒரே பேர் 2 இருக்கும். 1 2 3 அசோகா கிங் வர்மா 1 2 3 எல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஒரே பேர் இருக்குது. இப்போ பீட்டர்னாக்கா பீட்டரில் 1 2 3. என்னடா பீட்டர் 1 2 3 3 நம்பர் 3 பீட்டர். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அதெல்லாம் இங்கே அந்த அரிசியெல்லாம் இங்கே வேவாது. நீங்கள் அப்படியே அடி எடுத்து போகிறப்போ கர்த்தர் தரிசனமானது எதுக்கு? உன்னை மெச்சி கொண்டு கொஞ்சி மகிழ இல்லை, உன் பயணத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்த. இப்பொழுது அந்த பயணத்தில் கர்த்தர் இருக்கிறார். அடுத்தது பின்னாடியே நம்மால் வரான் பார்வோன். நமக்கு ஒரு வில்லை வந்து கொண்டே இருப்பான். அது மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், சில சமயம் பொண்டாட்டியாகவே இருக்கலாம், சில சமயம் புருஷனாகவே இருக்கலாம், சில சமயம் நம்ம பேத்த பிள்ளைங்களாகவே இருக்கலாம். சொல்லவே முடியாது. அது ஏன் எனக்கெல்லாம் தெரியாது. ஆமாம், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துமே ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்தால், காலேஜில் சேர்த்து விட்டு வந்தால், நம்மளே எல்லாத்தையும் சரி பண்ணி போட்டு சேர்த்துட்டு வரோம். இவர் 2 நாள் போயிட்டு வந்துட்டு இவர் பெரிய கலெக்டர் மாதிரி வந்தால் நான் போக மாட்டேன்னுவார். ஏன்டா போகல காலேஜுக்கு? பிடிக்கல, போகல. இம்பிட்டு பணம் கட்டணும், போகல, நீ போ. பையன் ஒன்றுமே பண்ண முடியல. எதுனா கேட்டால் உள்ளே போய் கவுசு சாத்திக்கிறான். அவங்க அம்மா பயப்படுது. ஏன்டா உள்ளே போய் கவுசிட்டேன், பாத்ரூம் போனேன்றான் என்கிட்ட. உள்ளே பார்த்துட்டாச்சு, பெட்ரூம் கவுசா. இவங்க இதான் சொல்கிற விசுவாசம் வேறு மாதிரி இல்லை நமக்கு. உள்ளே போய் கவுசு சாத்திங்கன்னா அவ்வளோதான், ஃபேனை பார்க்குது அந்த அம்மா. அவன் ஒன்றுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் பாத்ரூமில். இப்படியாக நம்ம எல்லாத்தையும் யூஆர் ஃபோர்ஸ் டு பிலீவ் காட். இதெல்லாம் நம்ம கடமைகள், நம்ம விருப்பம். அந்த பிள்ளைய காலேஜில் படித்தா நல்லா உருப்படும், நல்ல எதிர்காலம்னு. அது போக மாட்டேன்னுச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன செய்யறதுனே தெரில. இதுக்குன்னு சில தீர்த்து சொல்கிறோம். உங்கள் பிள்ளைக்கு வந்து மந்திரம் பண்ணிட்டான், உங்கள் பிள்ளை பேய் ஆடுதுன்னு. அவங்க கட்சி வரைக்கும் போக மாட்டான் காலேஜுக்கு. இது ராங் டீச்சிங்ஸ் உள்ள வந்துடுது இல்லையா? படிப்பில் பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, மாந்திரிக பிரச்சனை. ஆனால் அது பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக எடுக்கணும், கர்த்தருக்கு இதே செய்யணும். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு நம்முடைய பயணங்களில் குடும்பம் மட்டும் சமாதானமாக இருக்கும், நல்லபடியாக போகும் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் தவறான விசுவாசம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். யார் மூலியமாவது வந்து கொண்டு இருக்கும். ஆமாம், ஒரு விசுவாசி சொன்னார், இது மாதிரி தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் வீட்டில், ஹவுஸ் விசிட்டிங். திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோனில் டிங் 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 மெசேஜ் வந்துன்னே இருக்குது. ஃபைனு. ஏன் எதிர்க்க உட்காந்துருக்கான் அந்த மனுஷன், குத்துக்கல் மாதிரி எதோ பேசிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி பார்த்தா டிங்கு டிங்குன்னு வருது. ஒரு மூக்கம் வேர்க்குது, மூக்கெல்லாம் வேர்க்குது, கோவம் வருது, ஊன்றாரு, கண்ணை காட்டுறாரு ஒய்ஃப் கிட்ட. லாஸ்ட்டில் கொதிச்சு எழுந்து சொல்லிட்டார். பாஸ்டர்கான்னு பார்க்குறேன், இல்லை கூப்பிட அவனை, அவ்வளோதான், அவன் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம தான் பிரதர் ஆச்சே.
என்ன பண்ணான்னா அவனுக்கு இரவல் வண்டி வாங்கி போயிருக்கான். அவன் சும்மா ராஜகுமார மாதிரி ஓட்டுறான், கதாநாயகன் மாதிரி. எல்லா சிக்னல்லையும் வயலேட் பண்ணி போய் நிற்கிறான். ஈச்செல்லாம் வந்து இருக்குது இவருக்கு. வண்டி வாங்குறது இவர், இஎம்ஐ கட்டுறது இவர், பெட்ரோல் போட்டது இவர், இரவல் வாங்கி போனவனுக்கு அந்த இரப்புறம் இல்லை. இப்போ யாரோ பண்ண தவறுக்கு இவர் வந்து பலியாடாடுறாரு. ஃபைன் ஓடுதுன்னே இருக்குது இல்லையா, அதில் போகிறது ஓவர் ஸ்பீடு, கண்ட்ரோல் பண்ணல, அதை டிராஃபிக் வயலேஷன்ஸு, இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யார் செய்கிறது? நமக்கு ஒழுங்காக போய் கொண்டிருந்தாலே எல்லாமே அடக்குடக்கமாக இருந்தால் கூட நம்முடைய சொந்த பந்தம், சூழ்நிலைகள், நட்பு, யாருக்கும் வண்டி கொடுக்க முடியாது சொல்ல முடியாது, கொடுத்தா பார்த்து போகணுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஜாகிரதையாக போகணுன்னு சொல்ல முடியுமே தவிர, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கொடுக்காமையே இருக்க முடியாது. இது பண்ணது வேறு யாரும் இல்லை, அவன் மச்சான். எங்கே போய் கேஸ் போடுறது நம்ம? இது மாதிரிலாம் ஒரு நிர்பந்தத்தில் போய் மாட்டிக்கொள்ளும். நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அதெல்லாம் விசுவாசத்துக்குள்ளே இருப்பீங்கன்னாக்கா எல்லாத்தையும் சரீரம் அசைக்கப்படாது. இங்கே சாராலே தூக்கின்னு போயிட்டாங்க, அவர் கொண்டு போயிட்டார் இல்லையா பார்வோன்னு, எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணவும் முடியல, பண்ணவும் கூடாது. நீங்கள் பூரணமாய் ராஜ்யம் நம்புகிற அளவுக்கு சரீரத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் பரலோகம் கிரியை செய்யாது. பரலோகம் கிரியை செய்யணும்னா பூலோகத்திலே உங்கள் மாம்சம் கிரியை செய்யவே கூடாது. ஆனால் சில கிரியைகளே இதுவே கிரியைகளாக அங்கே ரெக்கார்ட் ஆகும். உங்கள் அமைதலையே அங்கே கிரியையாக நோட் ஆகும். தட் இஸ் கால்டு ஃபெய்த். நம்பப்படுகிற உறுதியும் காணப்பட நிச்சயமாக இருக்குது. பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மா இல்லாமல் ஆகாது. நம்ம போச்சுடாப்பா தொல்லைன்னு நினைக்காம அவன் விசுவாசிக்கிறான். அப்பவும் கத்துற விசுவாசிக்கிறான். பொண்டாட்டி ஒருத்தன் கூட்டு போயிட்டான், விசுவாசிக்கிறான்னா உலகம் சும்மா இருக்குமா? மாமியார் வீட்டு ஜனங்க, நம்ம வீட்டு ஜனங்க சும்மா இருப்பாங்களா? என்ன தான் ஆச்சு இந்த மனுஷனுக்கு? இந்த ஊர் வைத்தியம் சரியில்லை, வெளிநாட்டு வைத்தியமாவது பார்க்கலாம். எவ்வளோ சரியானாலும் என் மாப்பிள்ளைக்கு பிடிச்ச வைத்தியத்தை நான் தீர்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு மாமியார் கிளம்பி வந்துடும். லொக்கேஷன் அனுப்பு, நாங்களும் வந்துடுறோன்னு. பிரித்து எடுத்துக்கப்பட்டு வந்தாலும் அங்கே வந்தாலும் மனம்லாம் அங்கே இருக்கும். இந்த மனுஷனுக்கு மனம் எங்கேயுமே இல்லை. பூர்ண விசுவாசம். பழையவனை ஒழிந்து போயினே தான் கடைசி வரைக்கும். அது அப்படியே நீங்கள் சொல்கிற அந்த ட்ரெஸ்ஸுக்கு இங்கே நம்ம பார்க்குற நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம் ராஜ்யத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. இந்த கம்யூனிட்டி ட்ரெஸ் அப்படி மாறிடுச்சு. எல்லாம் யூனிஃபார்மில் போகிறான், நானும் இந்த யூனிஃபார்மில் போகிறேன். இங்கே அது செல்லாது. உங்கள் வெள்ளை போதுக்கனே ஏமாற்றலாம். உங்களுடைய ஒரு சீருடை மனுஷர்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம்லாம் காட்டலாம். நானும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறேன், நீங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கீங்க சொல்லிக்கலாமே தவிர ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். அதெல்லாம் மதத்தின் அடிப்படையில் வர்றது. கிறிஸ்துவ ஆலயங்கள், நான் சொல்கிறது நீங்கள் தேவாலயம். உங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறதெல்லாம் சைலன்ஸ் இன் லைஃப். ரொம்ப அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருக்குன்னா பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படி சொல்ல. இந்த மாதிரி ஒரு கொந்தளிக்கிற சூழ்நிலையில் எதையாவது செய்யணும்னு அந்த அம்மாவும் எதிர்பார்க்கும். அந்த அம்மாவும் பாருங்களேன், ரிடீம் ஆகி வந்தோடனே, மீட்கப்பட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி பொம்பளைங்க என்ன கேட்பாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, நீர் என்னையா பண்ணீர்? உங்கள் அப்பா என்ன பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. உங்கள் அப்பா ஒன்றும் பண்ணலையே, அதுவே சந்தோஷம்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன லேடி. ஏன்னா ஆம்பளை அப்படி தான், என்னை நம்பி எதுலேயும் விட முடியாது. குறிப்பாக மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவனால் செலவு மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பணிவிடெல்லாம் பண்ணான்னா அவன் பெரிய மகாபாவி ஆகிடும். அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப வந்துட்டேன். அது ஆக்கப்பூர்வமான அந்த பூர்த்தி செய்யலை, அந்த நிவர்த்தி செய்யலை. எந்த காரியத்துக்கு எந்த மனசில் இங்கே விட்டு போனோமோ பிரச்சனை ஆயிடுச்சு. வயசான மனுஷன் மனைவியை பராமரிக்கணும், மனைவியை பார்த்து கொள்ளணும், மனைவியை குளிப்பாட்டணும், அவ்வளோதான். இந்த ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கணும். அடுத்தது இதை டிஸ்மிஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் அந்த மாவட்டத்துக்கு இதை டிஸ்மிஸ் பண்ணி அங்கிளில் போய் அந்த ஆண்டியோட தங்கச்சி கூட்டு வந்து வச்சோம். அப்புறம் அது பொழைச்சாவது வந்துச்சு. இல்லைன்னா அந்த மனுஷன் குளிக்க ரூமில் கொண்டுட்ருப்பான் அந்த லேடியை. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கும். இதெல்லாம் மாற்ற முடியாது. இது சரீரம் நம்ப முடியாது. ஆம்பளையை அதை சாரால் நல்லா புரிஞ்சிருந்தது. யாரை நம்ப முடியாது? இந்த மனுஷனை நம்ப முடியாது, புருஷனை நம்ப முடியாது. என்னையா இப்படி சொல்கிறீங்க? கர்த்தரை தான் நம்பணும். மனுஷனுக்கு என்னத்தை செய்வான்னு நிறைய வசனங்கள் இதிலே கவர் பண்ணுறாங்க. ஆபிரகாமும் சாராலுமே. சாராளுடைய மௌனமான விசுவாசம் சொல்கிறேன். இதெல்லாம் யாரையும் நம்ப முடியாதுன்றது இல்லை. இந்த இடத்துல புருஷனை நம்ம நம்பக்கூடாது.
ஒரு மனுஷன் வந்து நமக்கு செய்வான் நம்பக்கூடாது. இன்றைக்கி முக்கால்வாசி பிரச்சனை வந்து இதில் தான் வருது. உமக்கு எதனா ஆச்சுன்னா நான் எப்படி பார்க்குறேன், ஏர்லி லைஃப்பில் சொல்லுவாங்க, கல்யாணம் புதுசில் மனைவிமாருக்கும் சொல்லுவாங்க, எனக்கு எதனா ஆச்சுன்னா கேட்டிங்களா நீங்கள்? அவன் பயந்துன்னு உட்காந்துருப்பான் கோழி மாதிரி, ஏன்னா சொல்லுமோ தெரில. அந்த மாதிரி சொல்கிறான், டாக்டர் பிரியாணிலாம் கொடுக்கூடாதுன்னா ஏதாவது என்ன கொடுக்கணுன்னாலும் சொல்லலாம், கஞ்சி கொடு, மாத்திரை கொடு, மருந்து கொடுன்னு. பிரியாணியெல்லாம் கொடுக்காதீங்கன்னா அப்போ தான் எனக்கு ஆசை வரும். அதுவும் தூண்டுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல வாங்கி வா, 2 பேர் சாப்பிட்லான்னு. இதெல்லாம் வந்து ரொம்ப விஷப்பரிச்சையான இடங்கள். அதாவது ஒரு ஆண் அந்த பெண்ணை மிஞ்சி போனால் செலவு பண்ண முடியும், அதுக்கு மேலே அதை எதிர்பார்க்குறது மகா தப்பு அது. ஆனால் பெண் இருக்கால, மனைவி யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஆணுக்கு எதனா ஆச்சுன்னா பணிவிடக்காரியா, நர்ஸா, டாக்டரா, எல்லாத்துக்கும் எல்லாமா மாறிடும். அது வந்து பெண்ணுடைய இயற்கை. அவனை டேமேஜும் பண்ண முடியும், அவனை பேண்டேஜும் போட முடியும். இது மாதிரி இருக்கிறோன்னே நல்லா ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து நல்லா எடுத்துன்னு வர முடியும். பெண்ணுடைய அந்த ஒத்த எலும்புன்னு நீங்கள் நினச்சாலும் அதில் கர்த்தர் வைக்கிற கிருபை பெருசு. ஆனால் இங்கே போய் சிறைப்பட்டு போனால் என்னையாவது பண்ணி தொலைக்கணுன்ட்டு தான் எல்லோரும் பொம்பளைங்க ஆசைப்படும். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்குது, ஏன்னா என்ன எஃபர்ட் எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க நீங்கள்? நான் மௌனமாக இருந்தேன், நான் விசுவாசித்தேன்லாம் சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? ஆனால் விசுவாசம் இது தான் காட்டுது. அந்த அம்மா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. விசுவாசம். இந்த மனுஷன் ஏதாவது எஃபர்ட் எடுத்தானா பார்த்தா, ஏதாவது ஆக்கப்பூர்வமான பணிவிடை பண்ணி அந்த அம்மாவை மீட்கும் பண்ணி எடுத்தாரா பார்த்தா இல்லை. எப்படி இருக்கும் குடும்பம், எப்படி நடத்துறது? இந்த மனுஷன் நம்பி அடுத்த ஸ்டேஷன் போக முடியுமா? நம்ம வாழ்க்கையின் தடம் அடுத்து எது நம்பி பயணப்பட முடியுமா? இதே எங்கள் அம்மா வீடு இருந்தால், இதே எங்கள் ஜனம் இருந்தால், இதே என் தம்பி இருந்தால், நம்ம ஏதாவது சொல்ல போய் நீ பேசாதிரும், என்ன ஆகும்? அந்த மனுஷன் அது ரெடியாகி வந்தது, ஏன்னா ரெடியாகி வந்ததுன்ற மாதிரி இருக்கும். வந்துட்டு இவ்வளோ கிளாஸ் கேள்வி கேட்டு தான் என்ன பண்ணுறது? நம்ம பூஜ்யமாகவே தெரியும், இது அவ்வளோதான், இது வேஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 1008 ஃபோன் கால் வரும் அவங்க வீட்டிலேருந்து. எல்லாருமே கேட்குறது என்னென்னா அவர் என்ன பண்ணாருன்னு தான் கேட்பாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? செலவு தான் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சொன்னால் அது பெரிய க்ரைம் ஆகிடும். இது ப்ராக்டிக்கல். விசுவாசமாவது பைபிள் ஒண்டி இருக்கும் வீட்டில். நீங்கள் போதிக்கிற விசுவாசம்லாம் இன்னும் வரல, இப்படி சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே ராஜ்யத்தின் புத்திரர்கள். இன்னிலேருந்து வரும் அந்த விசுவாசம். இல்லை நான் விசுவாசினா இதெல்லாம் தாண்டி வரணும். அவனை போய் கேள்வி கேட்குறது அந்த மனுஷன் தடால் படால் என்ன பேசுறது? 2 பெரிய டீமுக்குள்ளே சண்டை வந்துடும், கேங் வார் மாதிரி ஆகிடும். இந்தம்மா போய் அவங்க வீட்டு ஜனங்கள்லாம் வந்துடுவாங்க, அவர் போய் அவங்க வீட்டு ஜனங்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. என்னடா இது ரவுடி குடும்பமா, தேவ ஜனங்களா, தேவாலயத்தில் இருந்த கல்யாணம்? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதாவது என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே இதை நம்ம பேசி தீர்த்துட்டோம்னா அடுத்து வருகிற வழித்தடங்கள்லேயே மாப்பிள்ளை கொஞ்சம் ஷார்ப்பாகிடுவாருன்ட்டு அவங்க எடுக்கிற முயற்சி, ஒரு முன்னெச்சரிக்கை அது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னு கேட்கணும். நம்ம சொல்லித்தரேன்னு நினச்சிக்காதீங்க, இல்லை சொல்கிறேன். மாமியாருக்கு மாமனார் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அவரும் ஜீரோவாக தான் இருந்திருப்பார். இது வந்தால் சொல்கிறேனே, இது ஆம்பளைங்களுக்கு வாங்கிட்டு வந்த வரையா. ஒரு ஆம்பளையோட வலி ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆம்பளையோடைய பலவீனம் ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்கணும். அதை தெரிந்தவள் சாலாள். அவள் மிகப்பெரிய ஒரு விசுவாசத்துக்கு தாய். ஏன்னா கர்த்தரையே சார்ந்தாள், கர்த்தரையே நோக்கி பார்த்தா. நம்ம அப்படி தான் பண்ண முடியும். வலி வேதனைகள், மருத்துவத்தில் பணம் தோற்று போகிற மருத்துவ பிரச்சனைகள்லாம் வருது. இந்த வலி வேதனை இருக்கே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பிரசவம் எவ்வளோ இனிமையானது, ஆனால் அந்த வலி வேதனை நான் வெளியிலேருந்து அனுபவிச்சிருக்கேன். நர்ஸு டாக்டர் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கன்ற தொட்டு சொன்னாங்க என்கிட்ட, நாங்கள் இந்த மாதிரி பாஸ்ட்டை பார்த்ததே இல்லைன்னு. நான் கூட என் முன்னாடி இது மாதிரி பார்த்ததே இல்லைன்னு. வேறு என்ன நான் சொல்கிறது? ஒரு வாட்டி தான் நடக்கும் பிரசவம். அது உள்ள ஒரு சத்தம், அந்த குழந்தை ஈன்னு கத்தின்னு வர்ற வரைக்கும் வெளில இந்த காரிடாரில் நடக்கிற ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குமோன்னு. நீ வேணா உள்ளே வந்து பாருன்னாங்க. சட்டம் சொல்லுது வந்து பாருங்க. எம்மா நான் இங்கே நிற்கிறதுக்கு பயந்துன்னு இருக்கிறேன், நான் எங்கே உள்ளே வந்து பார்க்குறது? இது திஸ் இஸ் மேல், தட் இஸ் ஃபீமேல். க்ரியேஷனே அப்படி தான், சிருஷ்டிப்பே அப்படி தான். மற்றவங்க விஷயம்னா நம்ம என்னென்னா பேசலாம். சொந்த ரத்தம் சொந்த சரீரம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாது. நான் சொல்கிறது பிரசவம்லாம் முன்கூட்டியே தெரியும், வலி வருது அதெல்லாம் தெரியும். திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நடக்கிற பொழுது புருஷன் ஸ்தம்பித்து போயிடும். மனைவி அப்படியே இல்லை, சாதுரித்து கொள்வா, சாதுரியமாக எல்லாம் செய்து முடிப்பாள். இது மனைவி, இது பெண், இது ஆண். அவங்க பெண்ணாக தான் இருக்கணும்.
இது ஆனாக தான் இருக்கணும். அப்போ என்னத்துக்கு தான் இந்த மனுஷன், அதுக்கு மட்டும்தானே இதுக்கு மட்டும்தானலாம் கேட்கக்கூடாது. எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, யூஸ் அண்ட் கீப். அதான் ஆம்பளை. இந்த விசுவாச பிரமாணத்திலே முதல்ல இல்லறத்தை சுத்திகரிக்கணும். இப்போ கர்த்தர் தரிசனமானாருன்னு பார்த்தா இவர் பார்த்தா இந்த அம்மா போய் அவன் கூட்டு போயிட்டான். எங்கன்னா சொல்ல முடியுமா? ஒரு விசுவாசி கேட்டார், பாஸ்டர் இந்த பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, ஸ்கூலில் லீவ் லெட்டர் எழுதுகிறேன், காலேஜில் என்னான்னு எழுதுறதுன்னாரு. மை சன் வாஸ் அட்டாக்டு பை டெவில்னு போட்டான்னாரு. ஃபீவர்னு போடுன்னு சொன்னேன். போய் சொல்லாமான்னு என்னே கேட்டார். ஒன்று அவ்வளோதான், இதோட நான் டெவில் ஆகிடுவேன். எப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் இது. இதெல்லாம் வந்து எவன் ஜபம் பண்ணாலும் இந்த ஆம்பளைக்கு புத்தி வராது. எவன் ஜபம் பண்ணாலும் இந்த பொம்பளை வாயை மூடவும் முடியாது. அது மூடணுன்றது வந்து சத்தியம், மூடாது. அது எப்படி மூடும்? அது ரெடியாகி ஒரு ஸ்டேஜாக ரெடி ஆகிறப்போ அது ஒரு மாதிரி புதுசாக இப்போ சார்ஜ் எடுக்கிற ஆஃபீஸர் மாதிரி வரும். ட்ரெஸ் பண்ணிக்கணும், படித்து நோறுக்கிறேன் என் ஒன்றுன்னு. ஏன்னா தோசை சுட்டு கொடுமாண்ணா, இப்போ வந்து இது தேவையில்லை. தோசைக்கு சட்னி இருக்காண்ணா, வைனமாக சாப்பிடு, எல்லாம் நான் ஆக்கி போடுறேன். ஆக்சுவலாக உழைச்சி போடுறது நம்மால் தான். ப்ரொவிஷன் எல்லாம் நம்மளால் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி அடிமையாக உட்காந்து தோசைக்கு தவம் இருந்து சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் தான் இல்லறம். பசங்க பரதமாக பார்க்கும், இவர் பேஸ்ட்டுமா, இவர் ஒன்றுமே பண்ணல, நீ தாண்டா சொல்ல என் கூட இருந்து. அது இல்லவே இல்லை, அவன் குடும்பமே சாதிக்கும், இவன் தான் இருந்தான்னு. நம்ம பையன் இதே நிறைய டேமேஜ் ஆகி இதெல்லாம் கற்றுக்கிறது வந்து விசுவாசம். கம்முன்னு இருக்கணும். இப்போ வந்து எதுனா ஆட்டம் பாட்டான் அவ்வளோதான், சபையிலே நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம தோத்துட்டோம் ஐயா, வாயை திறந்தா ஃபெயிலு. கம்முன்னு இருக்கணும். அப்போ எப்படி இருந்த கம்முன்னு, இப்போ சைலண்ட் ஆகிடுச்சா கல்யாணம் பண்ணி? எப்படியோ இருந்ததெல்லாம் கல்யாணத்தில் திருந்துருந்தாங்களே, இங்கே தான் எப்படியோ இருந்ததெல்லாம் வயலண்ட் ஆனது இருக்குது, சைலண்ட் ஆனது இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறம். யாருக்கிட்ட நீங்கள் எந்த பெரிய மகாராணியை கல்யாணம் பண்ணாலும் சரி, எந்த மண்மேட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்த பிரச்சனை தாண்டாமல் வர முடியாது. இங்கே விசுவாசம் கூறு போட்டுருவாங்க. நீங்கள் மட்டும் சத்தம் இட்டீர்கள் என்றால் விசுவாசம் கலைஞ்சிரும். அந்த அம்மாவும் அதை பற்றி பேசலை, இந்த ஐயாவும் அதை பற்றி பேசலை, அவ்வளோதான். அப்படியே போய் கொண்டிருக்கு. பொருளாதாரம் தானாக வருது. விச் வாஸ் நாட் ப்ரேட் ஃபார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கெல்லாம் ஜபமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இங்கே விசுவாசம் கொண்டு வருகிறது. எவனோ ராஜன் அவன் எவனா செய்வானா? இதுனா செய்வான். இதெல்லாம் எவனா செய்வானா? நீங்கள் இதை பரலோகம் அசைக்கிற காரியம். இது எளிமையான போதகமாக இருக்கும், நகைச்சுவை பேசுகிற மாதிரி இருக்கும். பரலோகம் அசைக்கிற காரியம். நீங்கள் மட்டும் இந்த மனுஷன் மட்டும் வாயை கொஞ்சம் அடக்கி இருந்தாருன்னா சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஆண் என்ன செய்யணும்னா மௌனமாக இருக்கணும். அப்போ பெண் மட்டும் பேசலாமான்னு கேட்டால் அப்பயே ஃபெயிலு. நீங்கள் இருக்கிற அந்த அமைதியும் அமெரிக்கையும் பார்த்து விசுவாசம் அப்படியே உங்கள் வீட்டம்மாவை ரட்சிக்கும், அல்லது உங்கள் வீட்டு ஐயாவை ரட்சிக்கும். இப்போ 2 பேரும் பேச்சாளர்களாக, பிரசிங்கமார்களாக, தீர்க்கதரிசிகளாக ஏழ்மையினாக்கா நாசமாக போகும் குடும்பம். முதல் அடிப்படை காரியம். அப்புறம் சர்ச்சை கட்டுறேன், ஊழியம் பண்ணுறேன், நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், அதில் நிற்கிறேன்னு வந்து பிச்சை எடுக்கிறதெல்லாம் வேறு. அப்படியே சொல்லிட்டு அப்புறம் காசு கேட்குறது, அது சொல்கிறேன் நான். பிச்சைன்னு சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல்ல இது விசுவாசத்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ விசுவாசனாலே பணம் தேவைன்னு நினைப்பான். இன்றைக்கி பிராண்டு, அது வைரலான கண்டென்ட் அது மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு டிஆர்பி ரேட் ஏறுதுன்றான் இல்லையா, ஹேஷ்டேக் மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசத்தில் நான் இருக்கிறேன், அப்போ எதோ இந்த ஆள் கேட்க போகிறான் நம்மளை. இப்போ பயமாக இருக்கியா? விசுவாசத்தில் நிற்கிறேன்றானே ஏதோ ஆட்டையை போடுறான் நம்மளை, ஏதோ ஒரு அடி போட போகிறான், பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. விசுவாசன்றதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பணம் தேடி வருது. எங்கே நோவை எப்படி பேழையை கட்டினார்? விசுவாசம். எதையெல்லாம் தேடி வரும். ஆல் வில் ஃபாலோ இன் த கிங்டம். யூ நோ நீட் டு ஃபாலோ, யூ ஃபாலோ ஒன்லி த லாஸ் ஆஃப் த கிங்டம். ராஜ்யத்தின் சட்டங்களை மட்டும் நீங்கள் பின்னாடி போனாலே போதும், எல்லாம் என்னை பின்தொடரும். இந்த பொருளாதாரத்துக்காக ஜெபித்தாரா ஆபிரகாம்னு பார்த்தா இல்லை. சாலமோனில் அதான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஐஸ்வர்யத்தை கேளாம, சத்ருவினுடைய ஜீவனை கேளாம. அப்போ கேளாமன்னா இதை கேட்காததில் கர்த்தர் பிரியப்படுறார். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ அஞ்ஞானிகளை போல் இதெல்லாம் தேடாதிரு, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க.
மீதி நம்ம சாய்ந்த பார்ப்போம். நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அதாவது நீதியாக எண்ணினான்னா கர்த்தர் சும்மா சாதாரண ஆள் அவர் நீதியான்றதுக்கு இல்லை. நான் ஏமாந்துடலாம், எங்கள் அண்ணன் ஏமாறலாம், தம்பி ஏமாறலாம், இல்லை மனுஷர்களாக நம்ம சில சமயத்தில் அஜாக்கிரத்தில் சரிக்கிடலாம். உண்மையிலே நம்பின ஐயா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் இங்கே பலிக்காது. கர்த்தரை நம்ப ஏமாறுவாரா? கர்த்தரே நீதியா என்றார், அவன் விசுவாச நீதியா என்றார். யாருமே உங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. சபையோ மூப்பரோ டூப்பரோ டாப்பரோ இதெல்லாம் வேணாம். பரலோகம் உங்களை நம்புகிறதா? எல்லாம் தேடி வரும். இந்த மனுஷன் என்ன எதிர்காலம் இருக்கும் யோசித்து பாருங்கள். 75 வயதுக்கு மேலே ஒரு பயணமே கஷ்டம். அது மனைவியோடு பண்ணுற பயணம் கஷ்டம். அழகாக போந்து அந்த அம்மா மேலே விழுந்த தப்பா? எபிரே தோல் மேலே இது ஒரு பைத்தியம் ஒருத்தன். ஃபாரின் ஸ்கின்னு அட்ராக்ஷன். இப்போ நம்ம ஆளுங்களாம் ஃபாரின் ஜாப்பு, ஃபாரின் கொடை, ஃபாரின் பொருள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபாரின் லேடி பார்த்தோன்னா இது ஃபாரின் தான். இது எபிரேய தோல், அது எகிப்து. அதுக்கும் பச்சரிசி எள்ளு மாதிரி. அப்போ எகிப்தியர் நல்லா கணங்கரையில் இருப்பாங்க. இது கலராக இருக்கும். இது பார்வைக்கு அழகாக இருக்கிறபடியினால் இப்போ என்னடா இப்போ அழகாக இருக்குது பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணதே பிரச்சனை ஆயிடுச்சு சொல்கிறேன் இல்லையா? யாருமே செய்யாத ஆபிரகாம் செஞ்சார்னு சொன்னால் அமைதியை காத்து கொண்டார். ஒரு பார்வோன் மாமியாராக இருக்கலாம், ஒரு பார்வோன் மாமனாராக இருக்கலாம், இல்லை மச்சானாக இருக்கலாம், மச்சினியாக இருக்கலாம், மூத்த மாமியாராக இருக்கலாம், இல்லை அவ கூட படித்த ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாலே இப்போ பேய் ஆயிடுறா. எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தாலே பிரச்சனை ஆகிடுது. இதெல்லாம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிற விஷயம். யார் வந்தாலும் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜீவனுள்ள தேவன் திருமணத்தை நடத்தினார். அவருடைய கருத்தில் என் திருமணம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா விசுவாசம் கலைஞ்சிரும். இது எவ்வளோ பெரிய சாகதனை தெரியுமா? அமைதியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையும் அமைதியாக இருந்தால் பதில் சொல்லணும் இல்லையான்னு கேட்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரியாவது ஆக்ட் பண்ணுன்னா அது சொல்லுவான். ஐடியா கொடுக்குறோம் அப்படி தானே கொடுப்பான். ஏதாவது ஒரு பாவலையாவது பண்ணு, இல்லைன்னா நீ தான் கொண்டுட்டேன்னு சொல்ல போகிறானுங்கடா. பார்வன்லாம் கூட்டின்னு போல இவனையும் சாரில் கொண்டுட்டான்னு சொல்லுவாங்க. வீட்டார் கேட்டால் என்னென்னலாம் ஐடியா கொடுப்பாங்க. அதெல்லாம் செல்லாதீங்க. ராஜ்யத்தில் மனுஷ ஆலோசனைக்கு இடம் கிடையாது. கனிகளுக்கு தான் மரியாதை. கனிகள் பரலோகத்தை ஈர்க்கிறது. பணத்துக்காக ஜெபித்தாரா, காணிக்காக ஜெபித்தாரா, தேவைகளுக்காக ஜெபித்தாரா? ஆபிரகாம் இல்லை. எல்லாம் தேடி வருங்கள். மீதி சாயந்தரம் பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை நினைத்தருளும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்தருளும். மீதியானதை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டு. இயேசு ரத்தளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரம் பண்ணுவார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியன் ஐக்கியமும் நம்ம நேரோடு கூட சதாக்காலம் சில புஸ்தகங்கள் இருப்பதாக. ஆமேன். நன்றி, வணக்கம். சாயந்தரம் சந்திப்போம். 2வது பகுதி இருக்கிறது.